அன்பிற்சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. உலகத் தமிழ்ச்சங்கம் மதுரையின் 119வது தமிழ்கூடல் நிகழ்வு இது. இந்நிகழ்வில் பங்கேற்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய சிறப்பு பேச்சாளராக வருகை தந்திருக்கும் கவிஞர் பா. மகாலட்சுமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நிகழ்வை இணைந்து நடத்த ஒப்புதல் அளித்து இங்கு வருகை தந்திருக்கும் மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரியின் கௌரவ விரிவுரையாளர் முனைவர் இரா. பழனிசாமி அவர்களை முன்னிலையுரை வழங்க வந்திருக்கிறார். அவரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. நிகழ்வின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் பதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் நன்றி. இன்றைய நிகழ்விற்கு தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கும் உலகத் தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனர் முனைவர் ஔவை அருளையா அவர்களுக்கு இத்தருணத்தில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வினை இணைந்து நடத்தும் மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரியின் மாணவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றனர். தமிழ்துறை தலைவருக்கும் முதல்வருக்கும் வணக்கத்தினை கூறிக்கொண்டு இன்று முன்னிலையுரை ஆற்றி சிறப்பிக்க இருக்கும் முனைவர் இரா. பழனிசாமி ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். வணக்கம் ஐயா. இன்றைய சிறப்பு தமிழ்கூடல் உரை நிகழ்த்த வருகை தந்திருக்கின்றார் மதுரை மாநில பெண் படைப்பாக்க குழு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் கவிஞர் பா. மகாலட்சுமி அவர்கள். சங்ககாலம் முதல் சமகாலம் வரை பெண் எழுத்து என்ற தலைப்பில் உரையாற்ற வருகை தந்திருக்கின்றார். அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம் அம்மா. இன்றைய நிகழ்வினை ஒருங்கிணைத்து நன்றியுரை ஆற்ற இருக்கும் முனைவர் சு. சோமசுந்தரி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மதுரை காமராசர் பல்கலைக்கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இங்கு பெரும்பான்மையாக கவிஞர் பெருமக்கள் வந்திருக்கின்றனர். அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் வரவேற்பினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு முன்னிலையுரை ஆற்றி சிறப்பிக்குமாறு முனைவர் இரா. பழனிசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மதுரை உலகத் தமிழ்ச்சங்கமும் மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரியினுடைய தமிழ்துறையும் இணைந்து நடத்துகின்ற தமிழ்கூடல் 119வது நிகழ்வில் முன்னிலை உரை ஆற்றுவதற்கான வாய்ப்பினை வழங்கிய மதுரை உலகத் தமிழ்ச்சங்கத்தினுடைய இயக்குனர் உள்ளிட்ட நிர்வாகத்தார் அனைவருக்கும், அதேபோல் மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் ஆ. சாந்தியம்மா உள்ளிட்ட கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு என்பது அடிக்கடி நமது கல்லூரி மாணவர்கள் பயன்பெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த நிகழ்வில் வரவேற்புரை வழங்கிய ஜான்சிராணி அம்மா, நன்றியுரை கூற இருக்கின்ற சோமசுந்தரி அம்மா உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். இங்கு அவையில்
பெருவாரியாக கூடியிருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள், பேராசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய கவிஞர் பா. மகாலட்சுமி அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை நான் சார்ந்த நிறுவனம் சார்ந்தும் என்னுடைய சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று அவர் பேச இருக்கின்ற தலைப்பு என்பது சங்ககாலம் முதல் சமகாலம் வரை உள்ள பெண் எழுத்து பற்றியது. இந்த தலைப்பை பார்த்தவுடன் சிலருக்கு மலைப்பாக இருக்கலாம். ஏனென்றால் சங்ககாலம் முதல் சமகாலம் வரையிலும் ஏறத்தாழ ஒரு 3000-4000 ஆண்டு கால இலக்கிய பழமை உடையது நமது தமிழ்மொழி. அத்தனை விஷயங்களையும் ஒரு அமர்வில் பேசிவிட முடியுமா என்றால் நிச்சயமாக பேசிவிட முடியாது. என்றாலும் கூட இதில் நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது உலகத்தின் சரிபாதி உயிரியாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். ஆனால் இலக்கிய படைப்புகளை எடுத்து பார்த்தோமே ஆனால் பெண்களினுடைய பங்களிப்பு குறைவாகத்தான் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முக்கியமாக தமிழறிஞர்களுக்கெல்லாம் அது ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயம்தான். என்றாலும் கூட சங்க காலத்தில் பெண்பார் புலவர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். சங்க காலகட்டத்தில் ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் சில கருத்து வேறுபாடுகளும் கூட உண்டு. ஆரம்பத்தில் 30 என்றார்கள், அதன் பிறகு 40 என்றார்கள். இப்பொழுது தாயம்மாள் அரவாணன் போன்றோர் சொல்லக்கூடிய கணக்குப்படி பார்த்தால் அது 47க்கு மேல் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சங்க காலம் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் சிறந்த பல புலவர்கள் இருந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பதிவுகளும் நமக்கு கிடைக்கின்றன. அதற்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களை தவிர்த்து பார்த்தால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய சமகாலம் வரை என்று அம்மா அருமையான தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா? இந்த சமகாலத்தில் தான் உண்மையில் பெண் எழுத்து என்பதும் பெண் மொழி என்பதும் மிகவும் வேகப்பட்டிருக்கிறது. அதனுடைய அந்த ஒரு வளர்ச்சி நிலையை நோக்கி செல்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். ஏனென்றால் நம்ம சங்க இலக்கியத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு ஔவையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், அதே போல் பெண்பார் புலவர்கள் நிறைய இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னாலையா 47 பேருக்கு மேலே இருக்காங்க. இருந்தாலும் கூட பெரும்பாலான ஆட்கள் சொல்லக்கூடியது அல்லது பெரும்பாலான புலவர்கள் வரிசைப்படுத்தும் பொழுது சொல்லுவது யாரை என்றால் ஔவையாரை. ஏனென்றால் ஔவையார் தான் சங்க இலக்கியத்தில் பாடல் பாடியவர்களில் பெண்பார் புலவர்களில் அதிகமான பாடல்களை பாடியவர் ஔவையார். அது இங்கே இருக்கக்கூடிய பலருக்கும் தெரிந்திருக்கும். மொத்தம் 59 பாடல்களை அவர் பாடியதாக குறிப்புகள் சொல்கின்றன. அதனால் தான் இப்பொழுது சமகாலத்தில் இருக்கக்கூடிய பெண் கவிஞர்கள் அவர்களை அடையாளப்படுத்தும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று பார்த்தீர்களேயானால் அவர்கள் ஔவையின் வழிவந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அதே போல் அவர்கள் பேசக்கூடிய மொழி என்று சொல்லும் போதும் பார்த்தீர்களேயானால் ஔவையின் மொழியை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு கவிஞராக ஔவை இருக்கிறார். அதே போல் அடுத்து அதே காலகட்டத்தில் பார்த்தீர்களேயானால் நமக்கு பெண் எழுத்துக்கள் அடுத்தடுத்து பெருகாததற்கான காரணம் என்னவென்று பார்த்தோமேயானால் ஏற்கனவே நமக்கு தமிழில் கிடைக்கக்கூடிய முதல் நூலான தொல்காப்பியத்திலிருந்தே பெண்களுக்கு சில அடக்குமுறைகளை விதித்திருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா இலக்கணமாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் இருந்த மக்களினுடைய வாழ்வியலை அடிப்படையாக கொண்டது. அந்த வாழ்வியலை பேசக்கூடியது என்ற அடிப்படையில் அப்பொழுது வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையில் தொல்காப்பியர் பெண்களுக்கான சில விஷயங்களை பதிவு செய்கிறார். குறிப்பாக அச்சமும் நாணும் மடனும் முந்திருந்த நிச்சமும் பெண்பாருக்கு உரிய என்ற அந்த நூற்பாவாக இருக்கட்டும், அல்லது அப்பொழுது பெண்கள் பேசுவதே மிகவும் அரிதான ஒரு காலகட்டமாக இருந்ததாக நாம் அறிகிறோம். ஏனென்றால் சொல்லி எதிர் மொழிதல் அருமை தாகலின் அல்ல கூற்று மொழி அவள்வையினான என்று தொல்காப்பியர் சொல்கிறார். இப்படி பேசுவதற்கே ஒரு உத்தரவு வாங்கித்தான் பேச வேண்டும் என்று இருந்த அந்த காலகட்டம் என்பதில் இத்தனை படைப்பாளிகள் சங்க காலகட்டத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதே மிகுந்த ஆச்சரியத்தையும் மிகுந்த மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் எல்லா காலகட்டத்திலும் விதிகள் எப்படி உருவாக்கப்படுகின்றனவோ அதை போல அதற்கான விளக்குகளும் அப்பொழுதே ஏற்பட்டு விடுவது உண்டு. ஏனென்றால் சொல்லெதிர் மொழிதல் அருமைத்து என்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்றால் சங்க காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், குறிப்பாக அந்த முட்டுவேன்கோள் தாக்குவேன்கோள் பாடல், நான் பாடலையெல்லாம் சொல்ல போகிறதில்ல, அந்த மாதிரி பாடல்கள் அல்லது கன்றும் உண்ணாது களத்தினும் படாது என்ற பாடல்கள், இந்த பாடல்கள் எல்லாம் எழுந்திருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதே போல் என்னென்னா அதற்கு அடுத்து வந்த காலகட்டம் என்று பார்த்தோமேயானால் சங்கம் மருவிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில்
அறம் சொல்லக்கூடியதை வந்து அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்பார் புலவர் கூட இல்லை என்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது. ஒருவேளை பெண்பார் புலவர்கள் இருந்திருந்தாலும் கூட அவருடைய பதிவுகள் எதுவும் நமக்கு இதுவரை கிடைக்கவும் இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தை இருண்ட காலம் என்று சொல்வார்கள். இருண்ட காலம் என்பதற்கு பல்வேறு வரையறைகளை பல்வேறு அறிஞர் பெருமக்கள் வைத்துள்ளார்கள். என்னை பொறுத்தளவில் அது இருண்ட காலம் என்று சொல்வதற்கு முக்கியமான காரணமாக நான் என்ன பார்க்கிறேன் என்றால், பெண்களை கட்டுப்படுத்துவதற்காக, முக்கியமாக கற்பு என்பதை அதிகபட்சமாக நிலைநிறுத்துவதற்காக எழுதப்பட்ட பல நூல்கள் அப்பொழுது இருந்திருக்கின்றன. அது நீ திருக்குறளாக இருக்கட்டும் அல்லது மற்ற நூல்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் பெண் என்பவருக்கு கற்பு என்பது மிக முக்கியம். கற்புடைய பெண்கள் தான் உண்மையில் வந்து சரியான ஒரு வாழ்க்கை துணையாக இருக்க முடியும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த பதிவுகளை பார்க்கிறோம். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவால் பெய்யென பெய்யும் மழை என்று வள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்திலிருந்து கூட நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். என்றாலும் கூட அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு வலியுறுத்தப்பட்ட கற்பு என்பது வந்து ஒரு பெண் அடக்குமுறைக்கான வடிவமாக நாம் பார்க்க முடியும் என்று நான் கருதுகிறேன். அதே போல் அதற்கு அடுத்து வந்த காலகட்டம், நான் ஏனென்றால் இந்த கவிதைகளுக்குள் போக வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு கவிதையை எழுதி, ஏன்னா என்னிடம் ஒரு சில கவிதைகள் வச்சுருக்கேன். ஆனால் அதை நான் வந்து ஏதாவது ஒன்று சொல்லி அதே விஷயத்தை வந்து அம்மாவும் பேசினாங்கன்னா அது கூறியது குரல் ஒரு குற்றமாக ஆகிவிடும் என்பதால் நான் அதற்குள் செல்லவில்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய நமது தமிழறிஞர்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் மாணவர்களுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிறணும். இது என்னென்னா, அம்மா வந்து அடுத்து பேசக்கூடிய கவிதைகளுக்கான ஒரு அறிமுகத்தை போல இந்த ஒரு முன்னிலை உரையை நான் அமைத்துக் கொள்ளலாம் என்று கருதுகிறேன். அந்த அடிப்படையில் பார்த்துட்டோன்னா, அடுத்து பக்தி இலக்கிய காலகட்டம். பக்தி இலக்கிய காலகட்டத்தை பொறுத்தளவில் 2 பெரிய தமிழ் புலவர்களை நாம் அடையாளம் பார்க்க முடிகிறது. ஒருவர் காரைக்கால் அம்மையார், இன்னொருவர் ஆண்டாள். இந்த காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கை என்று பார்த்தா கூட அதிலும் கூட ஒரு பெண் அடிமைத்தனம் அல்லது ஆணாதிக்க சமூகத்தினுடைய வெளிப்பாட்டை நாம் புரிந்து கொள்ள முடியும். எப்படி என்று பார்த்தால், அவருடைய காரைக்கால் அம்மையாரினுடைய கணவர் இவருடைய தெய்வநிலையை கண்டு அதன் பிறகு அவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அதன் பிறகு என்ன காரைக்கால் அம்மையார் என்ன செய்கிறார் என்றால், இத்தகைய இந்த அழகு இனிமேல் நமக்கு தேவைப்படாது என்று சொல்லி சிவனிடம் கேட்டு, இனிமேல் இந்த அழகு வந்து பேயுருவாக நான் மாற வேண்டும் என்று கேட்டதாக அந்த அவருடைய வரலாறு சொல்கிறது. அப்போ ஒரு கணவன் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் என்றால் உடனடியாக அந்த அழகே தேவையில்லை என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அப்பொழுது பெண் சார்ந்த அந்த கட்டுப்பாடுகள் இருந்திருக்கின்றன என்பது அவருடைய வாழ்க்கையில் தெரிகிறது. அவருடைய முழுமையான நோக்கம், அவருடைய முழுமையான பாடல்களினுடைய அடிப்படையை பார்த்தால் முழுக்க சிவனை அடைவது, சரிங்களா, அமெரிக்கனா அந்த சிவ தத்துவங்களை சொல்வது என்பதைப் போல அவருடைய பாடல்கள்லாம் இருக்கும். குறிப்பாக அற்புத திருவந்தாதி என்ற ஒரு அற்புதமான நூலை தந்த ஒரு பெருமைக்குரியவர். ஆனால் இப்போ துறமொழியாக அந்த பெண் எழுத்து என்று இந்த தலைப்பில் இருக்கிறது இல்லையா, அது என்ன பெண் எழுத்து ஆண் எழுத்து என்று ஒரு சிலருக்கு சந்தேகம் ஏற்படலாம். எழுத்தில் பெண் எழுத்து ஆண் எழுத்து என்றெல்லாம் வகைப்பாடு செய்ய முடியுமா? மொழியில் பெண்மொழி ஆண்மொழி என்றெல்லாம் வகைப்பாடு செய்ய முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாத ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் இப்பொழுதுக்கு ஏற்கனவே எழுதப்பட்ட இலக்கியங்கள் எல்லாம் பெரும்பான்மையாக எதை சொல்கிறது என்று பார்த்தால் அது ஆணின் சார்பாக அல்லது ஆணுக்காக எழுதப்பட்ட இலக்கியங்களாகத்தான் பெரும்பாலான இலக்கியங்கள் இருக்கின்றன என்ற உண்மை இப்பொழுது ஓரளவு ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த பெண் எழுத்து அல்லது பெண் மொழி என்பதை மிகச் செறிவாக பயன்படுத்தியவர் என்று நாம் ஆண்டாளை குறிப்பிடலாம். ஏன்னா ஆண்டாளினுடைய பாடல்களை சொல்லும்போது மற்ற அடியவர்களினுடைய பாடல்களுக்கும் ஆண்டாளினுடைய பாடல்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். உரையாசிரியர் சொல்லும் பொழுது ஆண்டாளினுடைய பாடல்கள் பள்ளத்து மடையினை போன்றது என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நாம் வந்து கேட்டிருப்போம். அதை போல தன்னுரை வேட்கை ஐயா என்பதை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இது தன்னூறு வேட்கை கிழவன் முற்கிழத்தல் எண்ணுங்காலை கிளத்திக்கு இல்லை என்று என்பது தொல்காப்பிய ஒரு நூற்பா, அது ஒரு விதி. ஆனால் அந்த ஒரு பெண் வந்து அவளுடைய விருப்பத்தை கூட வேற ஆள்கிட்ட இல்லை, அவனுடைய தலைவன் இருக்கான் இல்லையா, தலைவனிடம் கூட சொல்லக்கூடாது என்பது தான் அப்பொழுது விதிக்கப்பட்ட விதி. ஆனால் ஆண்டாள் இதிலிருந்து முற்றிலும் மாறுபடக்கூடிய காட்சிகளை அவருடைய பாடல்களில் நாம் பார்க்கலாம். முக்கியமாக நாச்சியார் திருமொழியில் அவர் பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் பெண்மொழி பெண் எழுத்து என்பதற்கு சான்றாக பல்வேறு அறிஞர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அது குறித்து பல்வேறு நூல்களும் வந்திருக்கின்றன. அவர்
பாடக்கூடிய பல பாடல்களில் ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்கிறேன். கற்பூர நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுபொசித்த மாதவன்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழி வெண்சங்கே என்று அவருடைய பாடல் இருக்கிறது. இதுபோல் பல பாடல்கள் இருக்கிறது. இந்த பாடலை நான் எதற்காக எடுத்துக்காட்டுகிறேன் என்று சொன்னால், அவர் யாரிடம் இந்த பாடலை சொல்கிறார் அல்லது யாரிடம் கேள்வியை கேட்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அவர் கேட்பது என்னென்னா சங்கிட்ட. ஏற்கனவே என்னென்னு சொன்னால் திருமாலுக்கு 5 வகையான ஆயுதங்கள் இருக்குது. பாஞ்சசனி இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரங்கம் என்ற வில் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக இந்த சங்கட்டு எதுக்காக சுதர்சன சக்கரை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு சங்கட்டு கேட்குறாங்கன்னா, அவர் என்ன பண்ணார், சங்கம் வாயில் வச்சு போர்க்களத்தில் ஊதியவர். இன்னும் சொல்ல போனால் மகாபாரத அந்த போர்க்களத்தில் முழுக்க அந்த போர்க்களத்தினுடைய நாயகனாக இருந்தவர் யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா. அப்போ அவர் என்னென்னு சொன்னால், ஒரு போர் தொடங்குதுன்னா போர் தொடங்கும் பொழுதும் சங்கு ஊதுவாங்க, அதுமாதிரி போர் முடியும் பொழுதும் சங்கு ஊதுவாங்க, சரிங்களா? அப்போ இந்த திருமாலினுடைய அந்த வாயினுடைய சுவை என்பது யாருக்கு தெரிந்திருக்கும் என்றால் சங்குக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அதனால தான் இவங்க அவருடைய பாடலில் சொல் ஆழி வெண்சங்கை என்று முடிப்பதற்கு அதுதான் காரணம். அதாவது பெண் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படையாக சொன்ன ஒரு காலமாக அது இருக்கிறது. இதற்கு பிறகு வந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதற்கு பிறகு புலவர்களே பெரும்பாலும் இல்லை. ஏன் இல்லை என்று சொன்னால் ஔவையார் இருந்திருக்கிறார், பக்தி இலக்கிய காலகட்டத்தில் ஒரு ஔவையார், அதன் பிறகு பிற்கால நீதி இலக்கியம் சொன்ன ஔவையார். இந்த ஔவையார்களுக்கும் அந்த ஔவையாருக்கும், அதாவது சங்ககால ஔவையாருக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, சங்ககால ஔவையார் அகப்பாடல் பாடினாலும் சரி புறப்பாடல் பாடினாலும் சரி அவருடைய கருத்துக்களை மிக தெளிவாக சொன்னவர். மன்னரை பார்த்து கூட பயப்படாதவர், சரிங்களா? எத்திசை செல்லினோ அத்திசை சோரே என்று பாடிய ஒரு பெருமைக்குரிய ஒரு வீரத்துக்குரிய ஒரு பெண்மணியாக இருந்திருக்கிறார். அதே போல் அதிகமானோடு மிகுந்த நட்போடு இருந்ததாகவும் நாம் பல கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஔவையார் பாடிய பாடல்களுக்கும் பிற்காலத்தில் பாடிய ஔவையார்களுடைய பாடல்களுக்கு இடையில் பெருத்த வேறுபாடு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த ஔவையார் முட்டுவேன்கோள் தாக்குவேன்கோள் பாடலாக இருக்கட்டும், அதில் பெண் எழுத்து பெண் மொழி என்பதை மிகச்சிறப்பாக சித்தரித்திருக்கிறார். ஆனால் பிற்காலத்தில் வரக்கூடிய ஔவையார்கள், குறிப்பாக நீதி சொல்கிறோம் என்ற பெயரில் ஏற்கனவே ஆண்கள் என்ன வேலை செய்திருந்தார்களோ அதே வேலையினையே இந்த ஔவையாரும் செய்திருக்கிறார். உதாரணத்திற்கு தையல் சொல் கேளேல் என்று அவர் சொல்கிறார். அப்போ ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு என்ன பண்ணுறாரு, தையல் சொல் கேளையல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன பண்ணியிருக்கு, இந்த ஆணாதிக்க சமூகம் பெண்ணை அவர்கள் வயப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல் சில நேரங்களில் அதற்கு பிறகு வந்த காலகட்டத்தில் பார்த்தா சொன்னேன் இல்லையா, இக்கால இலக்கியம் வந்தது பிறகு தான், அதாவது சமகால இலக்கியம் என்று அம்மா போட்டுக்கிற தலைப்பை ஒட்டி அது என்னென்னா தற்கால இலக்கியம் அல்லது இக்கால இலக்கியம். இந்த காலகட்டத்தில் என்னென்றால் நமக்கு பல்வேறு வகையான இலக்கிய வகைகள் உருவாகிவிட்டன. குறிப்பாக புதினம், சிறுகதை, மரபு கவிதை, புதுக்கவிதை, இப்படி ஏகப்பட்ட அந்த வகைகள் தோன்றியதால் இப்போ அதுக்கு பிறகு வந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக எழுதுகிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா மிக பெருமையான பெண் கவிஞர்கள் நம்ம அம்மா உட்பட எல்லாருமே அதிகமாக எழுதக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கவிதை. ஆனால் அதற்கு முன்பாகவே சில பெண் எழுத்தாளர்கள் புதினமும் எழுதியிருக்காங்க. நீங்கள் வைமு கோதைநாயகி அம்மாள் என்று ஒரு அம்மையார், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்திலேயே 100க்கும் மேற்பட்ட புதினங்களை எழுதிய பெருமைக்கு உரியவர்களாக அவங்க இருக்காங்க. அதே மாதிரி என்னென்னா புதின இலக்கியங்களை பொறுத்தளவில் நான் சில பேர்களை மட்டும் உங்களுக்கு பட்டியலிடுறேன், அவங்களுடைய படைப்புகளை பற்றி நான் ஒன்றும் சொல்ல போவது இல்லை. அதே போல் சூடாமணி, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ராஜம் கிருஷ்ணன், சு தமிழ்ச்செல்வி, இது மாதிரி மிகச்சிறந்த படைப்பாளர்கள் எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரிக்கு அந்த படைப்புகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்திலிருந்து இந்த பெண் படைப்பாளருடைய கருத்துக்கள் நிச்சயமாக வேறுபட்டு தான் இருக்கும். நீங்கள் கண்ணகி அப்படின்னு ஒரு படைப்பினை சு தமிழ்ச்செல்வி எழுதியிருக்காங்க, ஒரு புதினம். அந்த புதினத்தில் பார்த்தா நாம் ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா கண்ணகி அப்படிங்கிறது, அந்த கண்ணகிக்கு அப்படியே எதிர்மறையான கண்ணகி தான் நாம் அந்த புதினத்தில் பார்க்க முடியும், சரிங்களா? ஆனால் அவங்க சொல்லக்கூடிய கண்ணகி சமகாலத்தில் வாழக்கூடிய கண்ணகி, அந்த கண்ணகியை அவங்க சொல்லலை, பேர் மட்டும்தான் கண்ணகின்னு இருக்கே ஒழிய சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கண்ணகிக்கும் இங்கே இவங்க சொல்லக்கூடிய கண்ணகிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அங்கே என்னென்னு சொன்னால் கண்ணகினாவே கற்புக்குரிய ஒரு பெண், சரிங்களா? அதாவது கற்பு கடம் பூண்ட இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமாள்னு சொல்கிற அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு படைப்பாக இளங்கோவடியில் காட்டியிருப்பார். ஆனால் இங்கே சு தமிழ்ச்செல்வி காட்டக்கூடிய கண்ணகி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு கணவன்லாம் கிடையாது,
சரிங்களா? அது மாதிரி என்னென்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து என்னென்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையை அவங்க தீர்மானிப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வெளிநாட்டுக்கு எல்லாம் வேலைக்கு போவாங்க. அந்த கண்ணகி வந்து என்னென்னா இவங்க என்னென்னா வீட்டை விட்டே வெளியில் போகாத கண்ணகி யார்? சிலப்பதிகார கண்ணகி, சரிங்களா? வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலல் அப்படிங்கிறது தான் இந்த கண்ணகியினுடைய சிறப்பு. ஆனால் இங்கே தமிழ்ச்செல்வி சொல்லக்கூடிய கண்ணகி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவாங்க. அங்கே ஒருத்தரோடு அவங்களுக்கு வந்து அங்கேயே குடும்பம் நடத்துவாங்க, சரிங்களா? அதுக்கு பிறகு அவர் வரும்பொழுது என்னென்னு சொன்னால் வந்து இங்கே அவங்க இப்போ மகன் இருக்கா இல்லையா, மகனுடைய பிள்ளைகளுக்கு காது குத்து வச்சுருப்பான் அவங்க பையன். இப்போ என்னென்னு சொன்னால் வந்து அவருங்க வெளிநாட்டு இருக்கிறவரும் என்ன பண்ணுவார், இங்கே வந்திருப்பார். இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன சிக்கல்னு சொன்னால் ஒன்று இந்த காது குத்துக்கு போகிறதா இல்லை அவர் உடம்பு முடியாமல் இருக்கார் அவரை போய் பார்க்க போகிறதான்னு ஒரு சிக்கல் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்க எடுக்கக்கூடிய முடிவு பார்த்திங்கன்னா மகன் அவனுடைய குழந்தைகள் நமக்கு தேவையில்லை. ஏற்கனவே நம்ம வந்து அந்த ஒருத்தனோட இருந்தோம் இல்லையா, அவனுடைய அந்த உயிர் தான் முக்கியம் என்ன பண்ணுவாங்க முடிச்சு போயிடுவாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் சாதாரணமாக இதையே ஒரு ஆண் எழுதுனா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குடும்பம் தான் முக்கியம், ஏன்னா குடும்பத்தை மீறி நாம் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு மாதிரிக்கு ஒரு மரபார்ந்த கருத்துக்களை வந்து சொல்லக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய படைப்பாளிகள் அப்படி இல்லை அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஏன்னா பெண் எழுத்து அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய அடிமைத்தனங்களை ஒழிப்பது. எதெல்லாம் வந்து அடிமைத்தனம் என்று நம்ம வந்து பெண்கள் நினைக்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் ஒழிப்பது தான் பெண் எழுத்து பெண்மொழியினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதே போல் நம்ம சிறுகதைகள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பையினுடைய சிறுகதைகள் இது மாதிரி கதைகள்லாம் வந்து மிகச்சிறந்த கதைகளை எல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. நான் அதை முடிச்சிட்டேன். என்ன அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நிறையா பெண் கவிஞர்கள்லாம் வந்து எழுதுகிறாங்க. இல்லை அம்மா உட்பட முக்கியமான கனிமொழி கருணாநிதி எல்லாம் நிறையா பேர் எழுதுகிறாங்க, சரிங்களா? சரி, அம்மா வந்து முடிச்சு விட்டாங்க. அதனால் நான் வந்து எல்லாத்தையும் சொன்னாலும் கூட ஒரு கவிதையாவது நான் வாசிச்சுட்டு போகணும் இல்லையா, அதுக்காக ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது நான் சொன்னால் சொல்கிறோம் இல்லையா, இப்போ எழுதக்கூடிய எழுத்தாளர்கள்னா ஆண் எழுத்தாளர்கள் இருக்காங்க, பெண் எழுத்தாளர்களும் இருக்காங்க, சரிங்களா? ஆனால் இப்போ ஆண் எழுத்தாளர்கள் பார்த்திங்கன்னா நிறையா வாசிக்கிறாங்க, நிறையா வந்து நூல்களை வெளியிடுறாங்க, நிறையா விருதுகளை வந்து வாங்குகிறாங்க. பெண் எழுத்தாளர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து என்ன பண்ணல, பெரும்பாலும் கிடைக்கவில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண் எழுத்தாளர்கள் முழு நேரமும் எழுதுவது மட்டுமே அவர்களுடைய பணியாக வைத்திருக்கிறார்கள். பெண் எழுத்தாளர்கள் என்பவர்களுக்கு கணவனை பார்க்கணும், குழந்தைகளை பராமரிக்கணும், இல்லற கடமைகளை செய்யணும், இதுபோக அலுவலகத்துக்கு செல்லணும், இதுபோக இருக்கக்கூடிய மீதி வேலை நேரம் இருக்கு இல்லையா, அதில் தான் எழுதணும், சரிங்களா? அப்படி எழுதும்போது என்னென்னு சொன்னால் வந்து ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த படைப்பு வெளியும் அல்லது நேரமும் அவங்களுக்கு அதிகமான படைப்புகளை வந்து என்ன பண்ணுது உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பினை தருது. ஆனால் பெண் எழுத்தாளர்களுக்கு அது மாதிரி ஒரு நிலை இல்லை அப்படிங்கிறத வந்து கொடுத்து வைத்தவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கவிஞர் சொல்லியிருக்காங்க. ஒரு கவிஞர் ஏன் சொல்கிறேன்னு நான் பின்னால் சொல்கிறேன், சரிங்களா? அது என்னென்னு சொன்னால் வந்து இந்த கவிதையை வந்து மாணவர்கள் முக்கியமாக கொஞ்சம் கவனிக்கணும், சரிங்களா? பாருங்கள், அதாவது கொடுத்து வைத்தவர்கள் அப்படிங்கிறது தலைப்பு. அதிகாலை எழுந்ததுமே அவசர கோலமிட்டு அடுக்களை நுழைய வேண்டியதில்லை. அதிகாலை எழுந்ததுமே அவசர கோலமிட்டு அடுக்களை நுழைய வேண்டியதில்லை. இரவில் மீந்த எச்சில் பாத்திரங்களை எரிச்சலோடு கழுவி எடுத்து அனைவருக்கும் காப்பி போட்டு தர தேவையில்லை. இரவில் மீந்த எச்சில் பாத்திரங்களை எரிச்சலோடு கழுவி எடுத்து அனைவருக்கும் காப்பி போட்டு தர தேவையில்லை. காலை உணவு என்ன செய்ய வேண்டும் என்று கணவனிடம் கேட்டு கண்டதையும் கிண்ட வேண்டியதில்லை. அழுக்கு துணி சேர்ந்து விட்டதென்றும் துவைத்த துணி மடிக்கவில்லை என்ற கவலைக்கு இடமில்லை. சுயமரியாதை இழந்தெல்லாம் பிறந்த வீடு போய் வர பிச்சைக்காரி போல் கெஞ்சி நிற்க வேண்டியது இல்லை. மடிப்பு களையாத ஆடைகளுடனும் குறைந்தது 5000 புத்தகங்கள் படித்து பிரபஞ்ச கதை எழுதலாம். வருடத்திற்கு இத்தனை புத்தகம் என வரிசை கட்டி விருது வாங்கலாம். கத்தரிக்காய் பற்றியோ காதலை பற்றியோ தெரிந்திருக்க வேண்டியதில்லை. அறிவுஜீவியாயிருக்கும் ஆண் எழுத்தாளர்கள். மாணவர்களே, கவிதை எப்படி இருக்கு? இந்த கவிதைக்கு சொந்தக்காரங்க வேறு யாரும் இல்லை, அம்மா தான். நம்ம இங்கே உரையாற்ற வந்திருக்காங்க இல்லையா, மகாலட்சுமி அம்மாவுடைய ஒரு கவிதை. அதனால தான் அதை வந்து நான் வந்து அதை வந்து குறிப்பிட்டு சொன்னேன். ஏன்னா எல்லா பெண் கவிஞர்களை பற்றி நான் பேசுகிறதுக்கு அவங்க இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பெண்களுக்கு என்னென்னு சொன்னால் வந்து பல்வேறு கூண்டுகள் இருக்குது, சரிங்களா? ஒரு பறவைன்னு சொன்னால் அது கூண்டுகள் இருக்கக்கூடிய பறவைன்னு வச்சுங்களேன், அதில் என்ன ஆகுன்னு சொன்னால் அதனுடைய இயல்பே மாறி போயிடும். அதனுடைய வாழ்க்கை என்ன பண்ணாது, அது நினச்ச திசைகளில் போக முடியாது. அப்போ பெண்களுக்கு எப்படி இந்த கூண்டு பறவை போன்ற நிலை தான் பெண்களுக்கு இருக்குது. எது கூண்டுனா ஜாதி ஒரு கூண்டு, சமூகம் ஒரு கூண்டு, அது மாதிரி இனம், மொழி, குடும்பம், உறவுகள் எல்லாமே ஒரு கூண்டு தான். இந்த கூண்டுகளை உடைத்து
வெளியே பறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போ இருக்கக்கூடிய பெண் கவிஞர்களுக்கு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம மகாலட்சுமி மாமாவினுடைய முகநூல் பக்கத்தில் முதல் வாசகமாக ஒன்று இடம்பெற்றிருக்கு சரிங்களா. அதாவது அதுக்கு பாருங்கள், ரொம்ப ஒரு காத்திரமான வரிகள், ஒரு 5 வார்த்தைகள் தான். ஆனால் அந்த 5 வார்த்தைகளும் சொல்லக்கூடிய அர்த்தம் வந்து பல்வேறு அர்த்தங்களை உள்ளடக்கியாக இருக்கும். பாருங்கள், திசைகளை பிறகு தீர்மானிக்கலாம், திசைகளை பிறகு தீர்மானிக்கலாம், கூண்டு உடைப்பதே முக்கியம். திசைகளை பிறகு தீர்மானிக்கலாம், கூண்டுடைப்பதே முக்கியம் என்று அவருடைய முகநூலினுடைய முதல் வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. முகநூலில் அவருக்கு இருக்கக்கூடிய பல நண்பர்களில் நானும் ஒரு நண்பர், அது அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு நண்பர். அந்த பெருமையோடு அம்மாவிடம் அவையை ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அருமையானதொரு முன்னிலையுரை. மிகச்சிறப்பாக இந்த தலைப்புக்கு பாதையிட்டு சென்றிருக்கின்றார். இடையில் நீங்கள் நல்லா வகுப்பெடுக்கிற மாதிரியே எனக்கு இருந்தது. அதுவும் மாணவர் செல்வங்கள் என்னடா நம்மளை திரும்ப கூப்பிட்டு வகுப்புக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிச்சிருப்பாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றி. எழுத்தாளர் என்ற சொல் ஆண் பெண் இருவருக்கும் உரித்தானது என்பதை நாம் உணர்த்துவதற்கே பல காலம் எடுத்து கொண்ட சூழல் இருந்தது. ஒரு ஆண் தன் உணர்வுகளை, தேவைகளை, வழிகளை, மகிழ்ச்சியை, துன்பத்தை, இப்படி தன் உணர்வுகள் அனைத்தையும் சொல்ல வாய்ப்பளித்திருக்கும் இந்த சமூகம், அதுபோன்ற பெண்ணின் உணர்வுகளை சொல்வதற்கும் அந்த ஆணுக்கே தான் வாய்ப்பளித்திருக்கிறது. அது நடுநிலையோடு பெண் பக்கம் சார்ந்திருந்து அவர்கள் படைத்தாலும் கூட அது ஒரு முழுமை பெற்ற வகையாக அமையாது. ஒரு பெண் தான் நினைப்பதை எடுத்துரைக்கவும் எழுத்தில் உரைக்கவும் அவளுக்கு முழு உரிமை உண்டு. இதனுடைய வெளிப்பாடே இந்த பெண் எழுத்து என்பதாக இந்த சமூகம் பார்க்கப்படுகின்றது. சங்க காலம் தொடங்கி இன்றைய நவீன இலக்கிய காலம் வரை அனைத்து காலங்களிலும் பெண்களின் பங்களிப்பு தமிழ் இலக்கிய உலகிற்கு எப்படி அமைந்தது என்பதையும் பெண் எழுத்தின் சிறப்பையும் அதன் தேவையையும் இன்று நமக்கு எடுத்துரைக்க வருகை தந்திருக்கின்றார் கவிஞர் பா. மகாலட்சுமி அவர்கள். மகாலட்சுமி அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மதுரை மாவட்ட குழுவில் பங்கேற்றிருப்பவர். இவருடைய குளத்தில் மிதக்கும் சிறகு, கூழாங்கற்கள், உருண்ட காலம் என 2 கவிதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கின்றன. இவை உலக தமிழ்ச்சங்கத்தில் நூல் அரங்கேற்றம் செய்யப்பட்ட நூல்கள் என்பதில் எங்களுக்கு பெருமை. இதோடு சிறுகதை எழுத்தாளர், கவியரங்க கவிஞர், புலனக்குழு, முகநூல் என அனைத்திலும் மிகச்சிறப்பாக பங்களிப்பவர். மாணவர்களுக்கான பயிற்சி பட்டறைகளில் உரையாற்றுபவர். அதோடு போராட்ட களத்தில் ஒரு போராளியாகவும் இவரை நாம் பார்க்கலாம். அம்மா அவர்கள் இன்று சங்ககாலம் முதல் சமகாலம் வரை பெண்ணெழுத்து என்ற தலைப்பில் உரையாற்ற வருகை தந்திருக்கின்றார். வாருங்கள் அம்மா. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு போர்க்களத்தில் நிற்கும் நமக்கெதற்கு என்கிற பாரதியின் தீயான வரிகளோடு சங்ககாலம் முதல் சமகாலம் வரை இவ்வளோ ஒரு கனமான ஒரு தலைப்பு நானே கொடுத்துட்டதா தான் தலைப்பு தேர்வு நான் தான் செய்தேன். ஏன்னா பேச வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோன்னு நினைக்கிறேன். நதியோரத்து ஓடம் நான், என்னை தமிழ் கடலில் இறக்கிவிட்ட எனது தமிழ் சமூகமே, தமிழ் வளர்க்கும் சங்கமே. எத்தனையோ பெருங்கவிஞர்கள் இந்த மேடையில் ஏறி இறங்கியிருப்பாங்க. பாண்டிய அவையில் ரொம்ப பதட்டத்தோடு வந்த தர்மியை போல் வந்திருக்கிறேன் நான். எத்தனை மேடைகள், எத்தனை அறிஞர்களை, எத்தனை அறிவார்ந்தவர்களை இந்த மேடையை பார்த்துருக்கோம் அப்படின்னு நானும் பார்க்குறேன். தொடர்ந்து இந்த நிகழ்வில் நான் முன்வரிசையில் உட்காந்து பங்கெடுத்த ஒரு படைப்பாளி இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன் அப்படின்னா பெண்களுக்கான படைப்பை முன்னிறுத்துறது தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். பாண்டியாவையில் பதட்டத்தோடு வந்துட்டதுனால எந்த சிவபெருமானும் எனக்கு எழுதி தந்ததாக நினைக்க வேண்டாம். என்னோடய சொந்த சிந்தனையிலிருந்து, சொந்த பேனாவிலிருந்து வந்த கவிதைகள் தான். இன்னொரு சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொற்காசுகளுக்கு ஆசைப்படும் நபர்கள் அல்ல நாங்கள். மக்களுக்கு ஒரு பொற்காலம் வந்துவிடாதா என நினைக்கும் பொது உடைமைக்காரர்கள்.
கையில் காசு இல்லைனாலும் நெஞ்சம் நிறைய நேர்மையோடு நிற்கும் கம்யூனிஸ்ட்டுகள் நாங்கள். இந்த மேடையில் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, அச்சமும் இல்லை. ஏன்னா இது தமிழ் சமூகம் கொடுத்துருக்கிற ஒரு மேடை. அதில் சொல்கிறதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. தமிழ் கூடலில் சீக்கிரமே விரைவில் அவங்கள பேச அழைப்போம்னு சொன்ன சோமசுந்தரி அம்மா, ஜான்சி அவர்களுக்கு மிக்க நன்றி. ஆனால் இவ்வளோ விரைவில் நிப்பாட்டுவீங்கன்னு தெரியாது. நேற்று கலைஞர் நூற்றாண்டு இலக்கிய திருவிழாவில் பேசி அதே பரபரப்போடும் கொஞ்சம் பதட்டத்தோடும் மூடி வந்திருக்கிறேன். ஆனால் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய வார்த்தைகளை நான் கண்டிப்பாக நிச்சயமாக தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா சொல்லக்கூடிய தலைப்பு, பேசக்கூடிய விஷயமும் ரொம்ப அடர்த்தியானது. அதுவும் மாணவ மாணவிகள் வந்திருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. காமராஜர் கல்லூரியிலேருந்து வந்திருக்கிறீங்க. நான் நாகமலை புதுக்கோட்டை தான், என்னை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி, இவ்வளோ மாணவர்கள் வந்திருக்கிறீங்க. நிறைய நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. இந்த அவை நான் முதலாக வந்தபோது என்னை அறிமுகப்படுத்தி இதில் ஒரு கவியரங்கத்திலும் பங்கேற்க வைத்து, அதன் பிறகு ஆண்டாள் பிரியதர்ஷினி தலைமையிலும் ஒரு கவிதை பங்கேற்க வைத்து என்னை மிக உற்சாகப்படுத்தி வரும்போதெல்லாம் கரங்களை கொஞ்சம் இறுக்கமாகவே கொடுத்து உற்சாகப்படுத்துகிற கவிஞர் மூரா அவர்களுக்கு எனது நன்றி. இப்போல்லாம் கொஞ்சம் மென்மையாகவே பிடிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம உடல் ரீதியாக பெண்கள் அப்படி சொல்லலை, ஆனால் இரும்பு பிடியாக பிடிப்பார் கவிஞர் மூரா. ஆனால் அந்த இரும்பு பிடி பெண்களை மிக உறுதிப்படுத்துகிறதா இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். கூண்டுடைத்த பெண் கவிதைகள் அப்படின்ற தலைப்பெல்லாம் நான் நேற்று நூற்றாண்டு நூலகத்தில் நான் பேசின தலைப்பு. அதுக்கும் இதுக்கும் ரொம்ப பெருசான ஒரு வித்தியாசம் இல்லை. கூண்டுடைத்த பெண் கவிதைகளும் அல்லது சங்க காலத்துலேருந்து சமகாலம் வரைக்கும் எழுதி கொண்டு இருக்கிற எழுத்துகளின் விடுதலை இருக்குல்ல, அது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய ஒரு எழுத்து தான், தலைப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் பெண் விடுதலை அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதை. பெண் விடுதலை எப்படி இருக்குது அப்படின்னா, கூண்டின் கதவே திறந்திருப்பினும் பறக்க மறந்த ஒரு ஜோசியக்காரனின் கிளி போன்றே இருக்கிறது பெண் விடுதலை. அதை நான் முழுமையாக நம்புகிறேன். நான் சிறகு விரித்து வெளியே விட்டுட்டேன். விடுதலை கொடுத்துட்டதான் அந்த சமூகம் நினைக்குது, ஆண் உலகமும் நினைக்குது. ஆனால் என்னால் பறக்க முடியாத சூழலில் இன்றைக்கும் இருக்கும்ல. அப்போ இந்த கவிதை மிக மிக பொருத்தமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஜோசியக்காரன் கிட்ட இருக்கிற கிளி, நீங்கள் நம்ம தோணும் ஜோசியம் பார்க்க போகிற அந்த கிளியை பார்க்கும் போதெல்லாம், ஐயோ நீ வெளியில் தானே இருக்கிற, அப்படியே பறந்து போயிடக்கூடாதா, ஏன் அவன் சொல்ல கேட்டுட்டு நீ சீட்டு எடுத்து போட்டுட்ருக்குற அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் பழக்கப்பட்ட அவனோட வார்த்தைகள் இருக்குல்ல, அவன் கொடுக்குற நெல்மணிகள் இருக்குல்ல, அந்த நெல்மணிகள் தான் நம்ம அடிமைத்தனத்தோட மிக கூர்மையான ஒரு விலங்கு, கை விலங்கு. அது ஒரு பட்டம் போல் பறந்துகிட்டே இருக்குது எல்லா காலகட்டங்களையும். பட்டம் தானாக பறக்கிறது மாதிரி நம்ம தொலை தூரத்தில் தெரியும். ஆனால் அந்த பட்டத்தோட நுனி எங்கேயோ ஒரு விரல்களால் பிடிக்கப்பட்டிருக்கும். அது எந்த பக்கம் திசை காமிக்குதோ அந்த பக்கம் தான் அந்த பட்டத்தால் பறக்க முடியும். அப்படி தான் எல்லா காலகட்டத்திலையும் பெண் படைப்புகள் இருந்ததா உண்மை. அதுதான் சங்ககால பெண்கள் அப்படின்னா, இப்போ சொன்னாங்க ஐயா 42 30ன்னு சொன்னாங்க, அப்புறம் 42ன்னு சொன்னாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. வரலாற்றில் முழுவதும் இத்தனை நூற்றாண்டுகளிலும் மறைக்கப்பட்ட பெண் கவிஞர்களை எடுத்தால் நிறைய இருப்பாங்க. அவங்களோட சமாதிகளை தோண்டு பார்த்தா அவங்களோட ஆசைகளும் கனவுகளும் சேர்த்தே புதைக்கப்பட்டிருக்கும். அப்போது எல்லா காலகட்டத்திலும் பெண் இன்றைக்கும் வரைக்கும் உணர்வுகள் ரீதியாக அல்லது அவளோட சுய சிந்தனையோடு பேசக்கூடிய நடக்கக்கூடிய அடக்குமுறைகள் இன்றைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ சங்க காலம் எப்படி இருந்தது அப்படின்னா, சங்ககால பெண் பாடல் கவிதைகள் எழுதின கவிஞர்களில் முக்கியமான மாசாத்துவார், ஔவையார் அதெல்லாம் சொல்லுவோம். அப்போ அவங்களோட படைப்புகள் எப்படி இருந்தது, சங்க காலத்தில் என்ன தான் எழுதியிருந்தாங்க, அது ரொம்ப முக்கியமானது. சங்க பெண்கள் எழுதுனாங்கன்னு இவ்வளோ வருஷமாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா, ஆனால் அதை எதை பற்றி எழுதுனாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஔவையார், மாசாத்தியார், காக்கைப்பாடினியார், பாரியோட பெண்களான அங்கவை சங்கவை, பூதப்பாண்டி தேவையாரை பற்றியெல்லாம் நம்ம படிக்க ஆரம்பித்தா விஷயங்களை தேட ஆரம்பிக்கும் போது கிடைக்குது. அவங்க எழுதின பாடல்களில் வேறு ஒன்றுமே இல்லை. கணவன் இறந்ததுக்கப்புறம் என்னை இந்த தீயில் போட்டு புசிங்கிருங்க, அதுதான் எனக்கு குடுப்பணியான வாழ்க்கைன்றாங்க.
அப்போ இந்த நூற்றாண்டில் இன்னைக்கு உடன்கட்டை ஏறுதலில் தடுத்துட்டோன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல சந்தோஷமாக. ஆனால் சங்ககால பெண்கள் அதை ரொம்ப கொண்டாடி தீர்த்திருக்காங்கன்னா கொண்டாட வச்சுருக்குறாங்க. உடன்கட்டை ஏறுதலை அவங்க சொல்லி சந்தோஷப்படுறதுன்றது என்னங்க? இன்றைக்கி போய் ஒரு பொண்ணை போய் நம்ம போய் இன்றைய சூழலில் போய் நீங்கள் சமாதியில் போய் புருஷன் எரிஞ்சிட்ருக்காங்க தள்ளி விட்டு அவங்களால முடியுமா? தனி மனித வாழ்க்கை இங்கே அவரவருக்கு சொந்தம் இல்லையா? அப்போ ஆண்டாண்டு காலமாக எத்தனை அடிமை காலங்களில் பெண்களை எல்லா விதமான துன்புறுத்தலுக்கும் ஆளாகியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருத்தர் அப்படி பாடுறாங்க. இன்னொருத்தர் யார்? வெள்ளி வீதியார். வெள்ளி வீதியாரை பற்றி நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி மாநகராட்சி பள்ளிக்கு கூட வெள்ளி வீதியார் பள்ளி தான் அவங்களோட ஞாபகார்த்தமாக. அவங்க எழுதின பாடல்களில் உழுவை புலி களிற்றை கொன்று தின்றுவிட்டு துள்ளி விளையாடும் வழியது, அவர் சென்ற வழியை எண்ணி பார்த்து கொண்டே இருக்கிறேன், அதனால் என் மேனியில் பசலை பாய்ந்து விட்டது. அவங்க பாடல்களோட தொடர்ச்சியில் இது இருக்குது. எத்தனை பேருக்கு மாணவிகளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பசலை பாய்ந்து விட்டது அப்படின்னா கணவனையோ காதலனையோ அவங்களோட பிரிவை எண்ணி வருந்தும் போது உடல் மெலிந்து காணப்படுகிற அந்த நோய்க்கு பசலை நோய். அப்போ அந்த பெண் என்ன எழுதியிருக்காங்க? அவங்களோட விடுதலைக்காகவோ இல்லை சமூகத்திற்காகவோ ஏதாவது எழுதியிருக்கிறாங்களா? இல்லை. குடும்பத்திற்காக, கணவனோட பிரிவுக்காக, காதலின் துயரத்திற்காக எழுதியிருக்கிறாங்க. ஓக்கூர் மாசாத்தியார் அவங்களும் அதே போல தான். யானையை எதிர்த்து போரிட்டு கணவனும் அண்ணனும் இறந்து போகிறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அழுது புறம்புறாங்க. ஐயோ, அவங்க இறப்புக்கு மட்டும் இல்லை, அடுத்து போருக்கு அனுப்புறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு அவங்க கொஞ்சம் வீரத்தோடு அழுது அரட்டுறாங்க. இன்றைக்கி காலமாக இருந்தால் என்ன நினச்சிருப்போம்? அன்றைக்கி கணவனும் அண்ணனும் இறந்து போயிட்டாங்க, அடுத்து யாரை அனுப்புகிறதா இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி காலகட்டத்தில் யோசிச்சு பார்த்தா என்ன நினைப்போம்? விடுறா, அந்த உடையை போட்டுட்டு நானே போகிறேன்னு சொல்லியிருப்போம். ஆனால் விளையாடிட்டு இருக்கிற ஒரு ஆண் குழந்தையை கூப்பிட்டுட்டு போருக்கு அனுப்பிச்சி விட்டாலும். இது படிக்கும்போது வாசிக்கும்போது உணர்வுபூர்வமாக இருக்குது. ஆனால் எனக்கு அப்படி தோணலை என் பார்வையில். அப்போது ஒரு விளையாடிட்டு இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தை தானே அனுப்புகிறா. இவ போயிருக்கலாம்ல போருக்கு, தைரியம் இல்லை அண்ணா? இத்தனை ஆண்களை சமாளிக்க தெரிந்தவளுக்கு ஒரு போரில் போய் போரிட தெரியாதா அப்படிங்கிற எதிர்கேள்வி அது கேட்க வேண்டியிருக்கு படைப்புகளுக்குள்ள. அப்போ இப்படியான தொடர்ச்சியாக உங்களை ஆராய்ந்து எல்லா பாடல்களின் திருப்பாவை முதல் கொண்டு அதுக்கு பிறகு வந்த 7ஆம் நூற்றாண்டில் வந்த ஆண்டாள் திருப்பாவை, அவங்க காரைக்கால் அம்மையார், இவங்க 2 பேரையுமே எடுத்துட்டு 7ஆவது நூற்றாண்டு. இது கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு வரை சங்க காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முழுமையான தகவல் இல்லை. அந்த 6 வருடங்கள் 7 வருடங்கள் சொல்கிறாங்க. அதன் பிறகு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் நூற்றாண்டுக்கு தவறுகிற போது இடையில் யாருமே இல்லையா? அப்போ எழுதின பெண் கவிஞர்கள்லாம் என்ன ஆயிடுச்சு? அப்போ யார் மறைச்சாங்க? பெண் கவிஞர்கள் வரவே இல்லையா? யாருமே எழுதவே இல்லையா? படிக்கவே இல்லைன்னா அங்கே கல்வி மறுக்கப்பட்ட காலமாக தான் இருக்குது. அதனால தான் தோழர் சொன்னாங்க இருண்ட காலம் அப்படின்னாங்க. அப்போ 7ஆம் நூற்றாண்டுகளில் ஆண்டாள் வராங்க. ஆண்டாள், காரைக்கால் அம்மையார் வராங்க. ஆண்டாள் எதை பற்றி எழுதுகிறாங்க? ஆண்டாள் எதை பற்றி பாசுரம் பாடுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்திமார்கள்லாம் கோச்சிக்கக்கூடாது. ஏன்னா அறிவார்ந்த ஒரு சமூகத்தில் ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது சில விஷயங்களை நம்ம பேசி தான் ஆகணும். ஆண்டாளை பற்றிய சில சர்ச்சையை கூட நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம் இல்லையா? அப்போ ஆண்டாள் எதை பற்றிய பாடல் எழுதியிருக்கிறார் அப்படின்னு ரொம்ப கவனிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழில் அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறேன். காமதேவா, பழம் பெருமையுடையவனே, சுவரில் உன் பெயரை எழுதி சுறாமின் வரையப்பட்ட துணிக்கொடிகளையும் கரும்பு வெள்ளைகளையும் உனக்கு காணிக்கையாக்குகிறேன். இளம் பருவம் தொடங்கி விரும்பி எழுந்த என் முளைகளை துவாரக தலைவனுக்கே என முடிவெடுத்து தொழுதேன். என்னை அவனிடம் சேர்க்க வேண்டும். ஆண்டாள் திருப்பாவை பாசுரத்தில் இருக்குது. அப்போது ஒரு பெண் எதை குறித்து எழுதுறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கா? தன் உடலை கண்ணனுக்கே அர்ப்பணிக்கிறதுக்கு தான் இந்த பிறவியே எடுத்திருக்கிறேன்னு சொல்கிறா. இன்றைக்கி எந்த பெண்ணாவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போது தன் சுயத்தை தேடுகிற விஷயமா இன்றைக்கி சமகாலம் அமைஞ்சிருக்குன்னா எது கொண்டாடப்பட வேண்டியதுன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ சங்ககாலம் தொட்டு ஆண்டாள் வரைக்கும் காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணாங்க? சுடுகாட்டு எரிந்த
அது விபூதியா, அது என்னது, சாம்பல். சுடுகாட்டு சாம்பலை எடுத்து பூசிக்கொண்ட ஈசனை தானே அவங்க வணங்கிக்கிட்டு இருந்தாங்க, போற்றி துதிச்சிட்டு இருந்தாங்க அவங்க பாடல்கள்லாம். அப்போ அதனால் சமூகத்துக்கு என்ன பயன் வந்துருச்சு, என்ன விடுதலை கிடச்சிது அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போது பெண் எழுத்து, இப்போது எனக்கு ஒரு பணக்காரனுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கிடைச்சா அவன் என்ன பண்ணுவான், கடற்கரை ஓரமாக ஒரு பங்களா வாங்கி ரொம்ப சௌரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வான். என் போன்ற பொது உடைமை வயது கையில் ஒரு 10 லட்ச ரூபாய் கிடைச்சா என்ன பண்ணுவோம், 10 பேர்களை படிக்க வைப்போம். அப்போ இந்த சமூகத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிற அந்த மனமும் சிந்தனையும் இருக்குல்ல, அந்த தேவைகளை நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எதில் பயன்படுத்துகிறோன்னு இருக்குது. அப்போ சங்ககால பெண் பாடல்களாக இருக்கட்டும், அவங்களோட இலக்கியமாக இருக்கட்டும், இலக்கணங்கள் எல்லாம், வரலாறு எல்லாத்தையும் வச்சு பேசினா சமகாலத்தில் கிடைத்திருக்கிற பெண்களுக்கான அங்கீகாரம் கடந்த காலங்களில் கிடச்சிதா அப்படின்னா ரொம்ப பெரிய கேள்விக்குறி தான். சொல்லப்போனால் 2000க்கு முன்பிருந்து சொல்லலாம், 19ஆவது நூற்றாண்டிலிருந்து விடுதலைக்காக போரிட்ட பெண்கள் இருக்காங்கல்ல, விடுதலை குறித்து அனைவருக்கும், அதாவது ஆண் பெண் பேதம் இல்லாமல் விடுதலை வாங்கியே ஆகணும்னு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வீரம் வந்ததில்லை. அந்த காலகட்டத்தில் தான் வீரம் வெளிப்பட்டது, சமகாலத்தில் சமமாகவே வெளிப்பட்டது. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியதில் பெண்களோட பங்களிப்பும் அதிகமாக இருந்தது. அந்த வீரம்தான் அடுத்து கல்வியை தேடி போச்சு. அந்த வீரம்தான் தனக்கான சுயத்தையும் தேடிச்சு நான் நம்புகிறேன். நீங்கள் கடந்த காலத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் இவங்க எல்லாருமே அதுக்கு சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்ட தியாகிகள் அவங்க. அப்போ அதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கை முறையை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா பொது உடைமைக்காகவே தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க, வாழ்நாள் எல்லாம் பெண்களுக்காகவே பாடுபட ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க மூலமாக தான் அடுத்தடுத்த பெண்களுக்கு ஒரு சுயமரியாதை தோணுது. முதல் பெண் மருத்துவர்கள் வராங்க இந்தியாவுக்கு. உலகத்தில் முதல் பெண் கவிஞர்கள் உங்களுக்கு தெரியுமா, யாருக்காவது தெரிஞ்சிருக்கா? உலகத்தில் முதல் கவிதை எழுதின பெண், அது சொல்லியிருக்கிறாங்க. 9 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அந்த பெண். ஆனால் அவங்களோட துண்டு பேப்பர்கள் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு 4-5 கவிதைகள் தான் அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான அழுத்தமான வரிகளாக இருக்குது. அவங்களோட பேர் சாப்போ பிறந்தது லெஸ்பியன் தீவு. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஓரின சேர்க்கையாளர்கள் லெஸ்பியன்னு அழைக்கப்படுகிறாங்க, அவங்களோட பேரில் தான் லெஸ்பியன்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க பிறந்த ஊரை வச்சு அவங்க தான் உலகின் முதல் கவிஞர்கள் அப்படின்றாங்க, கவிதை எழுதின பெண் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்கள அந்த காலகட்டத்தில் கொண்டாடினாங்கன்னா இல்லைன்னா இல்லை, அவங்களோட எழுத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப புறக்கணிச்சது அந்த சமூகம். ஆனால் பிற்காலத்தில் அதை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது சின்ன சின்ன துண்டுகளாக அவங்களோட படைப்புகள் இருந்தது. அப்போ எல்லா காலகட்டத்திலும் பெண் அவளோட படைப்புகள் நிராகரிக்கப்பட்டதானே இருக்குது. அப்போ சுயத்தை தேடி எங்கே போச்சு அப்படின்னா இந்த 20ஆம் நூற்றாண்டு தான். நம்ம இருக்கிற நூற்றாண்டு ரொம்ப கொடுத்து வைத்த நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன், 21. இப்போ என் போன்றெல்லாம் 20 பார்த்துட்டோம், 21 பார்த்துட்ருக்கோம். இதில் இன்னொரு ஆதங்கம் என்னென்னா, நம்ம இயற்கை சார்ந்த வாழ்வியலும் பார்த்துட்டோம், கணினி சார்ந்த வாழ்க்கையும் பார்த்துட்டோம். ஆனால் இதில் எதில் சமத்துவம் வருது, இது எதில் சரியான பார்வையோடு நம்ம கையில் இந்த உலகமே இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த காலகட்டம் தான், இந்த 21ஆம் நூற்றாண்டோட தொடக்கம்தான். பெண் கல்விக்கான திறவுகோலும் இந்த 21 நூற்றாண்டு தான். 1950களில் தான் பெண்ணுக்கே படிக்கிறதுக்கான கல்வி உரிமையை வாங்கி கொடுத்தாங்க. சொல்லப்போனால் நம்ம போராட்ட காலத்துலேருந்து தான் இந்த உரிமைகள் கிடச்சிது. 75-76களில் நான் பிறந்தப்போ பெண் குழந்தைகள் அப்போ யாரும் எங்கள் கிராமத்தில் இல்லை, யாருமே படிக்க போகலை. எங்கள் அக்காலாம் படித்ததே இல்லை. 4ஆம் வகுப்பு வரைக்கும். கொஞ்சம் பெரிய குழந்தை ஆனான்னா எங்கள் அக்காவை பள்ளியை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. இனிமேல் வீட்டில் சமைக்க சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னாங்க என்னோடய பெரிய அக்காவை. சின்ன அக்காவை பார்த்தீங்கன்னா ஒரு 6ஆவது வரைக்கும் படித்தாங்க, அது வரைக்கும் போதும். காலகட்டம் எவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வருது பாருங்கள். அவங்க 4ஆவது, இன்னொரு அக்கா 6ஆம் வகுப்பு வரைக்கும், நான் 10ஆம் வகுப்பு வரைக்கும். 10ஆம் வகுப்பு முடிந்து 6 மாதத்தில் திருமணம், 16 வயதில். குழந்தை திருமணத்துக்காக எங்கள் அப்பா மேலே தான் முதல்ல கேஸ் போடணும். பல இடத்துல சொல்லியிருக்கேன், அவர் உயிரோடு இல்லைன்னா கேஸ் போட்டுடலாம். ஏன்னா அந்த காலகம் மெல்ல மெல்ல மாறுது பாருங்கள். அப்போ என் அம்மா படிக்கவே இல்லை. எங்கள் பாட்டி அவள் பள்ளிக்கூடம் பக்கமே பார்த்துருக்கவே மாட்டாள். சொல்லப்போனால் பள்ளிக்கூடமே இருந்திருக்காது, நம்ம கிராமங்களில் பள்ளிக்கூடமே இருந்திருக்காது.
காமராஜர் வந்ததுக்கு அப்புறம் தானே மூளை மூளை எல்லா மாவட்டங்கள்லேயும் 300 மீட்டருக்கு ஒரு பள்ளி இருக்கணும்னு அறிவிச்சது. அதுவும் இன்னுமே அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு இன்னும் நடக்கலை. அப்போ அப்படியே பள்ளியே ஆரம்பிக்கப்படாத கிராமங்களில் வந்தால் நம்ம பாட்டிமார்கள் அம்மாமார்கள்லாம் வந்தாங்க. அப்போ அது வரைக்கும் இங்கே என்ன அறிவோட என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா வெறும் உடல் உழைப்பு, பெண்களை உடல் உழைப்போட பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அன்றைக்கி நான் இங்கே இதே மேடையில் சொன்னேன்னான்னு தெரியல, ஒரு பெண் எழுதியிருக்கிறாங்க சமர்ப்பணம்ன்ற இடத்துல, குடும்ப நிறுவனங்கள் தின்று தீர்க்கிற எம் பெண்களுக்காக அப்படின்னு அவங்க சமர்ப்பணம் போட்டிருந்தாங்க. குடும்பம் எனும் பெரும் நிறுவனங்கள் தின்று தீர்க்கிற எம் பெண்களுக்காக அப்படின்னு. அப்போ காலமுறை பெண்களோட உழைப்பை சுரண்டிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ எப்போ விடுதலை கிடைக்குது அப்படின்னா பெண் கல்வி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு சுயத்தை நோக்கி பெண்கள் போயிட்டே இருக்கிறோம். அப்போ இன்னும் கூடுதலாக அறிவுத்தளத்தில் நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதான் என்னை போல் பெண்ணியம் பேசுகிற ஆட்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். இன்னொன்றும் சொல்ல விரும்புகிறேன், இந்த பெண்ணியம் அப்படிங்கிறது மிகச்சரியான பார்வையாக பார்க்கப்படுதா எனக்கு தெரியல. ஏன்னா பெண்ணியம் அப்படின்னு நினச்சிக்கிறதாங்க எல்லாருமே நினைக்கிறது ஆணுக்கு எதிரானது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நிறைய எதிர்ப்புகள். என்ன ஃபெமினிஸ்ட்டுனா ஆண்களை ஃபுல்லாக திட்டிகிட்டே இருக்கிறீங்க, கவிதையாக போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆணுக்கு எதிரானது இல்லை. பெண்ணியம் என்பது ஆணாதிக்கத்திற்கு எதிரானது, ஆண் சிந்தனைக்கு எதிரானது. அப்போது சக ஆணை வெறுத்துட்டு இங்கே எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ணிட முடியாது. பெண் என்பவனும் ஆண் என்பவனும் சக மனிதர்கள், சக பயணிகள். அப்போது சமத்துவத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற சமத்துவத்தை மட்டும்தான் பெண் எழுத்தும் பெண் படைப்பும் அரசியலும் இன்றைக்கி வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கிறது. நம்ம போராடுறது எல்லாமே இந்த சமத்துவத்தில் தான். அப்போ படைப்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா தன் உணர்வுகள் சொல்ல பெண்களுக்கு சுதந்திரம் இருந்ததான்னா கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. இந்த 1980களுக்கு பிறகு தான் பெண் சுயத்தை நோக்கி யோசிக்க ஆரம்பித்தா, தன் உணர்வை சொல்ல ஆரம்பித்தா, தன் காதலை காமத்தை எல்லா விஷயத்தையும் பேச ஆரம்பித்தது 80களுக்கு பிறகு தான். அதில் ரொம்ப முக்கியமான எழுத்தாளர்கள், ரொம்ப அனல் பறக்க எழுத வந்தவங்கள்லாம் நிறையா இருக்காங்க, நமக்கே தெரியும். சுகிர்தராணி, சக்தி ஜோதி, குட்டி ரேவதி, இவங்கள்லாம் ரொம்ப எடுத்த உடனே ஒரு சாட்டை எடுத்து வீசுவாங்க. என்னடா இப்படி இருக்குது ஆண்களை ஃபுல்லாக அப்படின்னு. வேறு வழி இல்லை. முதல் சாட்டை அப்படி தானே, முதல்ல கொஞ்சம் வேகமாக அடிப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல திருத்துறதா மெல்ல அடிப்போம், அந்த மாதிரி தான். அப்போது உங்களோட எழுத்து கொஞ்சம் விமர்சனமும் சொல்லப்பட்டது. ஆனால் அவளோட கண்ணீரை சொல்கிற இடம் இருக்குல்ல, ஒரு கவிஞர் எழுதுகிறாங்க, நீ எழுத வரும்போது என் கண்ணீரும் வற்றி விடுகிறது, நீ எழுத வரும்போது என் கண்ணீரும் வற்றி விடுகிறது, என் கால்களும் பூமியின் ஸ்பரிசத்தை இழக்கின்றன, நீ எழுதுவதை நிறுத்திவிட்டு என் கண்களிலிருந்து ஈரத்தை வாங்கு, நீ எழுதுவதை நிறுத்திவிட்டு என் கண்களிலிருந்து ஈரத்தை வாங்கு, ஈரப்பசையற்ற உன் இதயத்திற்கு. கவிஞர் மஞ்சுளா இங்கே முன்னாடி உட்காந்துருக்காங்க. எவ்வளோ சொல்ல வருதில்ல என்னோட வார்த்தையை, கண்ணீரை, அதெல்லாம் சொல்ல வரும்போது பெண்களுக்கு இருக்கிற அந்த சுயம் இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய அந்த சுயம் தானே பெண்ணை எழுத தூண்டுது, சமூகத்தை நோக்கி, அந்த வழியை நோக்கி, விடுதலை நோக்கி. குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்ற கணவனை நினச்சி ஒரு பெண் எழுதியிருக்கிறா, அவளும் மதுரைக்காரு தான். எழுதுறா, முத்தத்தின் ஈரம் காயும் முன், முத்தத்தின் ஈரம் காயும் முன் மீண்டும் மீண்டும் அழுத்தி முத்தமிடு, அப்படியேனும் இருக்கட்டும் உன் அப்பனுக்கு ஈரம் அப்படிங்கிறான். எவ்வளோ அது உள்ளே இருந்து எவ்வளோ அந்த துயரம் இருந்தால் அந்த பெண் எழுதுவா. இந்த கவிதை எழுதுனது பாண்டிச்செல்வி, திருமங்கலம். இவங்கெல்லாம் கவனிக்கப்படாத பெண் கவிஞர்கள். அப்போது சமகாலத்திலேயே இத்தனை பெண்கள் கவனிக்கப்படாமல் இருக்கிறோமே, சங்க காலத்தில் என்னங்க தோண்டி புதைச்சிருப்பாங்க, அதானே நடந்திருக்கும். அப்போ 32 42 அப்படிங்கிறதெல்லாம் அந்த எண்ணிக்கைலாம் சும்மா போங்கு தான். அப்போ நிறைய பெண்கள் எழுதியிருப்பாங்க உள்ள சுயமாக. நானே சொல்கிறேனே, என்னோடய திருமணமான நாட்களில் நான் கவிதை எழுதுறதே என் கணவருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருடத்துக்கு அப்புறம் தான் நான் கவிதை எழுதுறதுனே அவருக்கு தெரியும். நான் எங்கேயோ ஒரு மூலையில் ஒழிச்சு வச்சுருந்தேன் என்னோடய பேப்பரில் எடுத்துகிட்டு, என்னது நீ கவிதை எழுதுவியா அப்படின்னு கேட்டார். அதுக்கான அவகாசம் இல்லை. ஏன்னா குடும்பம் வந்து நம்மளை சுரண்டிகிட்டே இருக்குது. போன உடனேயே குழந்தை பெற்றுக்கணுன்ற நிர்பந்தத்தை கொடுக்குது. போன உடனேயே எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கணும், எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கின்ற பொறுப்புகளை திணிச்சிட்டே இருக்கிறதுனால நான் கவிதை எழுதுறதுன்றதே என் கணவருக்கு 15 வருடத்துக்கு இப்போ தான் தெரியும்.
அப்போது முதல் முறையாக ஒரு காதல் கவிதை எழுதும்போது கூட கேட்குறாங்க, யாரை நினச்சி எழுதுனீங்க, உங்கள் கணவரை நினச்சி எழுதுனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் பட்டுன்னு சொல்கிறேன், இல்லை அவரை நினச்சி எழுதுனா கவிதையெல்லாம் வராது, கடுப்பு தான் வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓப்பனாகவே சொல்லிட்டேன். ஸோ இப்போ யாரையுமே எந்த ஆண் கவிஞர்களையும் பார்த்து கேட்குறது இல்லை யாரை நினச்சி எழுதுனீங்கன்னு. வைரமுத்தை பார்த்து கேட்குறோமா? இத்தனை பாடல்களும் கவிதைகளும் அப்படியே காதலை மாஞ்சு எழுதுறாரு, காமத்து எப்படி எழுதுறாரு. அப்புறம் நீங்கள் யாரை நினச்சி எழுதுறீங்கன்னு ஒரு முறையாவது கேட்டிருப்போம். கனிமொழி சொல்ல மாதிரி கனிமொழிகிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, நம்ம முதல்வரோட தங்கைக்கிட்ட, உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு. அவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. நானாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லியிருப்பேன். ரொம்ப சரியாக அதுக்கு ஒரு போஸ்ட்டே போட்டேன் நான். அவங்க பதில் சொன்னாங்க, என் அப்பாவிடமும் என் அண்ணனிடமும் கேட்காத கேள்வியை ஏன் என்னிடம் மட்டும் கேட்குறீங்கன்னு கேட்டாங்க. இது வரைக்கும் கலைஞரை பார்த்து உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டாங்களா? ஸ்டாலினை பார்த்து யாராவது சமைக்க தெரியுமான்னு கேட்டாங்களா? ஏன் என்னை பற்றி மட்டும் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். பெண்ணாக இருந்தாலே சமைக்கணுமா? ஏன் அலுவலகம் போகிற உயர் பதவியில் இருக்கிற பெண்கள் ஆள் வச்சுப்பாங்க, இல்லைன்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. அவங்களும் வீட்டில் சட்டி போட்டு கழுவணுன்றது உங்களுக்கு எவ்வளோ வன்மம். அந்த வன்மத்தை தானே காமிக்குது. நீங்கள் எவ்வளோ வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ ஆளுமையாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் சமைக்கணும், பாத்திரம் கழுவுறத பார்க்கணும் கண்ணார. என் பசங்களுக்கு அதை தான் சொல்லுவேன். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா அம்மா காஃபி போடுங்க பாருங்க. அதெல்லாம் இல்லை. அம்மா வீட்டுக்கு வரேன்ல, இவ்வளோ அலைஞ்சிட்டு வரேன், எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடு. நாளைக்கு உன் மனைவிக்கும் நீ போட்டு கொடு, உன் காதலிக்கும் நீ போட்டு கொடு, உன் காதலிக்கு கடையிலேயாவது வாங்கி கொடு, அவளை போட சொல்லாத. அப்போது இது ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டியிருக்கு. சமத்துவம் எங்கேருந்து வருது அப்படின்னா முதல்ல சமையல்லேருந்து தான் வருது. தமிழ்ச்செல்வன் சொல்கிற மாதிரி சமத்துவங்கிறது அந்த சமையல்லேருந்து தான் வருது. சும்மா வீட்டில் இருக்கிற பெண்கள் அந்த சும்மா இருக்கிறோன்னு சொல்கிறாங்கல்ல, அது அதை விட பெரிய மோசமான வார்த்தை. உங்கள் மனைவி என்ன பண்ணுறாங்க? வீட்டில் சும்மா இருக்காங்க. ஒரே ஒரு நாள் முடிவு எடுக்கணும் பெண்கள், நாங்கள் வீட்டில் ஒரே ஒரு நாள் சும்மா இருக்கிறோம், என்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னா வீடு மறுநாள் வீடாக இருக்காது, எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியும், ஓ இவ்வளோ வேலை தான் பார்த்துருக்குறாளோ அப்படின்னு. அப்போ எங்கெல்லாம் இந்த சமத்துவத்தை புரிந்து கொள்கிற சமூகம் இருக்குல்ல, அது மிக முக்கியமாக இப்போ சமகாலத்தில் பேச வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி ஏன் இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னா, இப்போது குழந்தைங்க நிறையா இருக்காங்க, நம்ம முன்னாடி மாணவர்கள் இருக்கிறாங்க. நிறைய விஷயம் அவங்க என் பேச்சை கேட்காம செல்ஃபோன் நோண்டிட்டு இருந்தால் கூட அவங்க காதுகளுக்குள்ளே போகும். செல்ஃபோன் நோண்டினால் பரவாயில்ல, உங்களோட மூளை நான் சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ ரெக்கார்ட் ஆகும். இன்றைக்கி இரவு நீங்கள் யோசிப்பீங்க, என்ன பேசுகிறோம், என்ன சமத்துவத்தை பற்றிலாம் பேசுனாங்களே, காஃபி போட்டு தர சொன்னாங்களே அப்படின்னு ஆண் குழந்தைங்கள்லாம் யோசிப்பீங்க. அப்போ அந்த யோசனையை கொடுக்குறது நாங்கள் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. சமத்துவத்தை கொண்டு வருவதற்கும் சக பெண்ணை மதிப்பதற்கும் அந்த சூழலை உருவாக்கணும்ல. கடந்த காலத்துலலாம் பண்பாட்டு ரீதியாக பண்பாடு கலாச்சாரம்னு சொல்கிறாங்க, ஆனால் அதில் நிறைய உடைத்து எரிய நிறைய விஷயங்கள் இருக்குது. எதெல்லாம் பண்பாடு? ஒரு ஆணை விட்டு பெண்ணை விலக்கி வைப்பதும் பெண்ணை விட்டு ஆணை விலக்கி வைப்பதும் இது சமத்துவம் இது பண்பாடு கிடையாது. ஏன்னா சக ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிறோம். மனித குலம் ஆணும் பெண்ணும் இல்லாமல் இல்லை. அப்புறம் ஏன் இந்த பாகுபாட்டை கொடுக்குறீங்கன்ற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்குல்ல. நேற்று இலக்கிய திருவிழாவில் இறுதியாக பேசினா மதுக்கூர் பேசி முடித்ததுக்கப்புறம் அவர் மாணவர்களுக்கு அரசியல் தேவையா இல்லையான்ற தலைப்பில் பேசினாங்க. அதுக்கப்புறம் பெண் குழந்தைகள்லாம் நிறைய கேள்வி கேட்டாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க கேள்வியே மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது. ஐயா ரொம்ப உணர்ச்சி வச்சுப்பட்டு இந்த படித்தவங்களாம் அரசியலுக்கு வர்றாங்களே, நம்பலாமா வேண்டாமான்லாம் கேட்டாங்க. ரொம்ப அழகான கேள்வியாக இருந்தது. குழந்தைங்க அரசியல் தெரியணும்ல. இன்றைக்கி கத்திரிக்கையிலேருந்து நீங்கள் கையில் வச்சுருக்க செல்ஃபோன் வரைக்கும் அதோட விலை நிர்ணயம் எங்கேருந்து ஆரம்பிக்கப்படுது? இருக்கிற அரசியல். தக்காளியில் அரசியல் இருக்குது, வெங்காயத்தில் அரசியல் இருக்குது. மிக முக்கியமாக நம்ம கடைகளில் வாங்குகிற அரிசியை பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி 2 அரிசி தான் இருக்குது கடைகளில். கர்நாடக பொன்னியும் மணச்சநல்லூர் இருக்குது. முன்னாடி 10-20 மூட்டைகள் இருக்கும். நம்ம கிராமங்களில் இருக்கும்போது 10-20 மூட்டைகள் நம்மளுக்கு எது வேணுமோ, எந்த விலை நமக்கு தேவைப்படுதோன்னு வாங்குவோம். இன்றைக்கி 2 அரிசி, இது மட்டும்தான் நீ வாங்கணும், ஒன்றும் இந்த சாய்ஸ் இல்லைன்னா இந்த சாய்ஸ். சில கடையில் சாய்ஸே இல்லை, இதுதான் இருக்குன்பாங்க 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு. அப்போ அங்கேயும் அரசியல் இருக்குது. எதுவுமே அரசியல் இல்லாமல் இங்கே நடக்கலை. இங்கே நின்றுட்டு இருக்க மேடை இருக்குல்ல, இதுவும் அரசியல். ஒரு தமிழை வளர்க்கணும்னு நினைக்கிற ஒரு திராவிடம் கட்டிய இந்த கட்டிடம் கூட ஒரு அரசியல்.
அப்போ எல்லாத்துக்குள்ளும் அரசியல் இருக்கும்போது ஏன் மாணவர்கள் தெரிஞ்சுக்கக்கூடாது? நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடாது, நீங்கள் அதை இந்த பக்கமே திரும்பக்கூடாதுன்னு சொன்ன அரசியல்வாதிகளே இன்னும் நம்பாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன். என்னோடய டாபிக் மாறி போனாலும் பரவாயில்ல, மாணவர்கள்கிட்ட பேசுகிறதுல எனக்கு மகிழ்ச்சி. கவிதை குறித்து தான், ஆனால் எது சமகாலத்தில் தேவைப்படுதுன்னு இருக்குல்ல. பெண் எழுத்தை விட நான் சொல்கிற ஒரு 10 கவிதைகளை விட இது ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன், மாணவர்கள்கிட்ட பேசுகிறது. என்னடா அவங்க கவிதை மட்டும் பேசுவாங்கன்னு நினச்சி வந்தோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரியாக பேசுகிறேன்னா? கொஞ்சம் கைத்தட்டல் கொடுக்கலாம்ல? பேசும்போது ஏன் கை தட்டுறோம் அப்படின்னா, தூங்கிட்டு இருந்தாலும் எந்திரிச்சுவோம். நான் நிறைய அதனால தான் கை தட்டிகிட்டே இருப்பேன். நிறைய பேர் நினைப்பாங்க ரசித்து கை தட்டுறாங்க அப்படின்னு. நான் அப்பப்போ கை தட்டிகிட்டே இருப்பேன். அப்போது தூங்காமல் கொஞ்சம் கவனிச்சுப்போம்ல, அதுக்காக தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, காதலை பற்றி சொல்ல பெண்ணுக்கு வாய்ப்பு கிடைச்சதா அப்படின்னா, இப்போ நான் சொன்ன காலகட்டத்திலேருந்து வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பெண்கள் அடித்தாங்க பாருங்கள், விருப்பப்பட்ட காதலை வெளிப்படுத்துறதுக்கு. அதில் ஒரு கவிதை, என் முழங்கால் தழும்பில் பாலிய சிநேகிதன் ஒருவன் சைக்கிள் கற்று தந்த கதை இருப்பதைப் போலவே மனத்தழும்புகளில் இருக்கிறது அவன் காதலை நிராகரித்த கதை ஒன்றும். பா மகாலட்சுமி. நான் தான் எழுதினேன். ஏன்னா போன ஜென்ரேஷனில் காதலை சொல்லவே முடியல, அதனால தான் நான் இப்படி எழுதி வச்சுருக்கேன். இப்போ பிள்ளைங்கள்லாம் அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறாங்க. அவன் காதலை நிராகரித்த கதை ஒன்றும் இருக்கிறதுன்னு நான் என்னோடய காலகட்டத்திலேருந்து எழுதின கவிதை. பழமையை உடைக்கிற கவிதைகள் இருக்குல்ல, அது இன்னும் மிகச்சிறந்த காத்திரமான படைப்புகள் வர துவங்கியது. 90கள்லேருந்தே வர துவங்கியது. கொலையும் செய்வாள் பத்தினி, கேள்விப்பட்டிருக்கோம்ல? இந்த பழமொழியை சொல்லிகிட்டே இருப்பாங்க, கொலையும் செய்வாள் பத்தினி. அது ஒரு 10 இதோ வரும், 10-20 இது வரும். அதில் இதை எடுத்து ஒரு கவிஞர் எழுதியிருக்காங்க, ஒரு பெண் எழுதியிருக்காங்க, கொலையும் செய்வாள் பத்தினி. அப்படியே புலிஸ்ட்டு அப்படியே கம்மா போட்டுட்டு, கொஞ்சம் பொறு முன்னதாக நீ என்ன செய்தாய். கவிஞர் தாமரை இந்த வரிகள் எழுதியிருப்பாங்க. கொஞ்சம் போகிற முன்னதாக நீ என்ன செய்தாய். கொலை செஞ்சது மட்டும் சொல்கிறீங்க, நீ ஏதாவது பண்ணியிருப்பல, அதுக்கு தான் அவன் கொலை பண்ணுறா. ஒன்றா கொலை பண்ணுற அளவுக்கு இருக்காங்கன்னா நீ ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கிறதான்னு அர்த்தம். அப்போ மாற்று சிந்தனை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது பெண் எழுத்துல. இரண்டாயிரத்துக்கு பிறகு 1980 2010 வரை கவிஞர் வெண்ணிலாவோட பங்களிப்பு இருக்குல்ல. கடந்த காலத்தில் எழுத வந்த பெண்களையும் எழுதியிருக்காங்க. மீதம் இருக்கும் சொற்கள்ன்ற ஒரு பெரிய நூல், அவங்க தொகுத்ததிலே மிக அற்புதமான நூல். 2004 1930 2004 வரைக்கும் எழுதிய கதை எழுதிய பெண்களை அவங்க அப்படியே வகைப்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப அதை படித்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ கதைகள் எழுதின பெண்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்களா, தமிழ் மொழியில் இவ்வளோ எழுதினாங்களா. கவிதைகள் கொடுத்த அவங்களோட புத்தகங்கள் பார்த்தாங்கன்னா அதை விட அற்புதமாக இருக்குது. நமக்கு தெரியாத பெண்கள்லாம் அவ்வளோ வார்த்தைகள் காத்திரமாக இருக்குது. அப்போ 80கள் 90கள்லேருந்து எழுதின அந்த பெண் படைப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் மிக முக்கியமாக அவங்கக்கிட்ட நான் சொல்லணும். எப்படி நான் ஆண்டாள் பாடலை வாசித்தேன், காரைக்கால் அம்மையார் பற்றி சொன்னேன், அவங்களோட படைப்புகளுக்கும் இங்கே இருக்கிற படைப்புகளுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை பாருங்கள். அதுக்காக வாசிக்கணும். 2ஆம் ஜாமத்து கதை, 2ஆம் ஜாமத்து கனவு. குழந்தைகளை பெற்றதற்கு பிந்தைய இரவுகளில் பழகிய நிர்வாணக்கிடையில் அதிர்த்துயிற்றும் தேடுகிறாய் என் அழகின் களங்கமின்மையை. பெருத்த உடலும் பிரசவ கோடுகள் நிரம்பிய வயிறும் ரொம்பவும் தான் அருவருப்பூட்டுவதாக சொல்கிறாய். இன்றும் இனியும் எப்போதும் மாறுவதில்லை எனது உடலெங்கும். நிசப்தத்தின் பள்ளத்தாக்கில் புதையுண்டிருக்கும் என் குரல் தனக்குள்ளாகவே முணங்கிக் கொண்டிருக்கும். உண்மைதான், என் உடலை போல் அல்ல உன்னுடையது. உண்மைதான், என் உடலை போல் அல்ல உன்னுடையது. பறைசாற்றிக் கொள்வதில் வெளிப்படையாக இருப்பதில். இதற்கு முன்னும் கூட உன் குழந்தைகள் வேறு எங்கெங்கோ யார் யாருக்கோ பிறந்திருக்கலாம். உன்னிடம் தடயமில்லை என்பதால் நீ பெருமை கொள்ளலாம். நான் என்ன செய்ய? என் அசைவை போலத்தான் இந்த பிரசவ கோடுகளும் எளிதில் செப்பனிட முடிவதில்லை. வெட்டி ஒட்டிவிட இவ்வுடல் காகிதமும் இல்லை. உன்னை காட்டிலும் மோசமான துரோகத்தினை புரிந்திருக்கிறது இயற்கை எனக்கு. உன்னிலிருந்து தானே தொடங்கியிற்று எனது தோல்வியின் முதலாவது நிலை. முதல் ஜாமத்தை காட்டிலும் விபரீதமானது கனவுகள் பெருகும் 2ஆம் ஜாமம். சுவர ஓவியத்தில் அமைதியாக அமர்ந்திருந்த புலி
இவ்விரண்டாம் ஜாமத்தில் தான் என் தலைமாட்டில் அமர்ந்து உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. கவிஞர் சல்மா. பிரசவ கோடுகள் எவ்வளோ அற்புதமான உணர்வுபூர்வமான வரிகள் பாருங்கள். எத்தனை பெண்கள் உங்களுக்கு தெரியுமா, பிரசவ கூடுகள் அதிகமாக இருக்குன்றதுக்காகவே பிரச்சனைகள் வந்த குடும்பம் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா மாதர் சங்கத்தில் இருக்கிறோம் இல்லையா, அதோட பிரச்சனைகள் பெண்கள் ஆண்கள்கிட்ட இருந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதுன்னு பார்க்குறோம். பிரசவ கோடுக்காக பிரச்சனை வந்த குடும்பங்கள் இருக்குது. ஆனால் அது எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வி ஆண் கேட்டுக்கிறதே இல்லை. திரும்பவும் அவன் சுருக்கமே இல்லாத ஒரு உடலை தேடுகிறான். ஆனால் சுருக்கமே இல்லாத உடையைத்தான் நாம் இப்படி பண்ணணுங்கிறது தெரியல. அப்போ யோசிக்கணும் இல்லை ஒவ்வொரு ஆணும், தடயங்கள் ஏன் வந்தது அப்படின்னு. சுயம் தலைப்பு. விதை போட்டாய், நீர் ஊற்றினாய், முளைத்தெழுந்தேன், 3 இலையும் விட்டேன், இனி நானே மூச்சு விடுவது தான் நல்லது, எனக்காகவும் சேர்த்து நீயே சுவாசிக்க அடம்பிடித்தால் எப்படி? எனக்கான பாதையில் என்னை போக விடு, முள் தைக்கட்டும், ஆனாலும் அதுதான் என் பாதை. எனக்கு முன்னால் போய் கல்லை முல்லை அகற்றி மலர்பாதையிட்டு உதவி செய்வதாய் நினைத்து உபத்திரம் செய்கிறாய். என் உயிர் நான் இல்லை, என் உடல் நீ இல்லை, நாம் வேறு வேறானவர்கள் என்ற உணர்வோடு ஒன்றுபட்டு இருப்போம். என் சுயத்தை காப்பாற்ற உன் சுயத்தை இழக்காதே, அடிமை மனதினை என்னால் அங்கீகரிக்க முடியாது. நான் கேட்பதோ யதார்த்தம், நான் கேட்பதோ யதார்த்தம், நீ கொடுப்பதோ உணர்வு மயம். எளிது களைக்கும் என் விரல்களுக்கு மோதிரம் போடுகிறாய், ஆரவாரம் செய்யாதே, சத்தமில்லாமல் ஒரு முத்தம் கொடு, அது போதும். ஆர் நீலா. தாமிய சல்ல மாநில குழுவில் இருக்காங்க, பெண் கவிஞர் எழுதியது. மொத்த தொகுப்பும் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. கவிஞர் தாமரையோட இந்த நூல் கனவும் விடியும் அப்படிங்கிற அந்த நூலில் அத்தனை பெண் காத்திரமான படைப்புகள் ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. இதை படிச்சுட்டு வந்து அப்படியே வைக்கும்போது அனல் பறக்கும். அந்த வார்த்தைகள் நமக்குள்ள பயங்கர கேள்விகள் எழுப்போம். அப்படியான படைப்புகளாக அவங்க தொகுத்துருக்குறாங்க. சிறகுகள். நாங்கள் சிறகுகள் முளைத்த பறவைகள் பறக்கப் போகிறோம். நாங்கள் சிறகுகள் முளைத்த பறவைகள் பறக்கப் போகிறோம். எல்லைகள் இல்லாத அண்டவெளி எங்களுக்காக காத்திருக்கின்றது. நாங்கள் பறக்கப் போகிறோம். உங்கள் வீட்டு திண்ணையில் கூண்டு கிளியாய் நீங்கள் சொன்னதை சொல்லி உங்கள் எச்சத்தை சிரித்து வாழ்ந்தது போதும். வேடன் வலையுடன் பறந்த புறாவின் கதையை நீங்கள் சொன்னீர்கள். வேடன் வலையை சிறையாக்கி பறக்கும் கதையை நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் புதிய சிறகுகள் முளைத்த பறவைகள் பறக்கப் போகிறோம். புதிய மாதவி. அவங்களோடது பார்த்திங்கன்னா சமூக விடுதலைக்காக அத்தனை தரிப்பாக இருக்கும். ஒரு கவிதை நேற்று அங்கே நான் சொன்னேன், அதோட கடைசி வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. குரங்குகளின் இதயத்தில் கூட குடியிருக்கும் நீ மனிதர்களின் இதயத்தில் ஏன் வர மறுக்கிறாய்? ஹேராம், உன் கடைசி அவதாரமாவது எங்கள் சேரியில் இருக்கட்டும். வரி எவ்வளோ அற்புதமான வரி பாருங்கள். ஒரு சமூகத்தின் விடுதலைக்காக பேசப்படுகிற பெண் எழுத்து, அது ரொம்ப முக்கியம். பெண் எழுத்து அவள் தன் சுயத்தை மட்டுமல்ல, தன்னோட விடுதலை மட்டும் இல்லை, சமூகத்தின் விடுதலையை நோக்கி பெண் எழுதுறா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய உச்சம். இந்த வார்த்தைகள் எந்த ஆனாலும் எழுதிட முடியுமா? உங்களுக்கு நிறைய கவிதைகள் சொல்லிட்டே இருக்கலாம். அம்மா நேரம் காண்மா நேரமா? ஓகே, கேள்விகளுக்காக ஒரு 5 நிமிடம் ஒதுக்கிடலாமா? ஆண் எழுத்து பெண் எழுத்து அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. என்ன எழுத்தில் என்ன ஆண் எழுத்து பெண் எழுத்து அப்படின்னு நான் இதை சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறலான்னு நினைக்கிறேன். நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆண் எழுத்து என்பது வெளியில் நின்று கொண்டு வானத்தை பார்ப்பது. ஒரு ஆண் எழுத்து என்பது வெளியில் நின்று கொண்டு வானத்தை பார்ப்பது. பெண் எழுத்து என்பது வீட்டிற்குள் இருந்து விடுதலை தேடுவது. யோசிச்சு கை தட்டுறாங்க பாருங்கள், இப்போ தான் புரியுது. கரெக்டு தானே? ஒரு ஆண் எழுத்து வெளியில் நின்றுட்டு இந்த உலகத்தையே ரசிக்குது. அது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, நயாகரா நீர்வீழ்ச்சியெல்லாம் அப்படியே வர்ணிக்குது. ஆனால் பெண்ணுக்கு எங்கே இருக்குது? அவளுக்கு வானம் எப்படி பார்த்தாலும் சதுரமாகவும் வட்டமாகத்தான் இருக்கிறது. அப்போ ஒரு ஆண் எழுத்துக்கு பெண் எழுத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு?
ஒரு ஆண் எழுத்து வெளியில் நின்று கொண்டு வானத்தை பார்ப்பது, பெண் எழுத்து வீட்டிற்குள் நின்று விடுதலையை தேடுவது. நன்றி, வணக்கம். அருமையானதொரு உரை. கூண்டு திறந்திருந்தாலும் பறக்க மறந்த, பறக்க பழகாத, பறக்க தெரியாத ஒரு ஜோசிய கிளியினை போன்றது தான் பெண் அப்படின்றத மிக அழகாக எடுத்துரைத்தாங்க. அதுபோல் பட்டம் தனித்து பறப்பதைப் போல இருந்தாலும் அதன் நூல் வேறொருவரின் கையில் இருக்கிறது என்பதையும் மிக அழகாக எடுத்துரைத்தார். ஒக்கூர் மாசாத்தியார் பாடலை குறிப்பிட்டு சொன்னபோது அதில் தனக்கு உடன்பாடில்லை என்பதை மிக அழகாக எடுத்துரைத்தார். ஆண்டாள் காரைக்கால் அம்மையார் பாடல்களையும் கேள்விக்கு உட்படுத்தி நம் சிந்தனை சிறகுகளை விரிக்கச் செய்தார். பெண்ணியம் என்பது ஆண்களுக்கு எதிரானது அல்ல, ஆணாதிக்கத்திற்கு எதிரானது என்பதை அழகாக எடுத்துரைத்தார். பெண் எழுத்து தனக்கான விடுதலையோடு சமூக விடுதலைக்குமானது என்பதையும் சரியாக சுட்டிக்காட்டினார். அம்மா அவர்களுக்கு நன்றி. கலந்துரையாடும் நேரம் இது. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப கலந்துரையாடல் போகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய ஆண்கள் இருக்கீங்க, கண்டிப்பாக வினாக்கள் எழுப்ப தயாராக இருப்பீங்க. கலந்துரையாடும் நேரம் இது. சமகாலம் வரை என்ற தலைப்பில் பேசினீர்கள். அன்றைய சங்க காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் என்பது இருந்தது. உடன்கட்டை ஏறுதல் என்பது பொதுவான வார்த்தை, பொது வார்த்தை. அது பெண்களுக்கே ஏன் உரித்தாக அமைந்தது என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. இதில் எத்தனை அறிஞர்கள் சொல்ல முடியுமோ சொல்லலாம். உடன்கட்டை ஏறும் பொழுது ஒரு பெண்ணுக்குத்தான் அது நியதியா, ஆணுக்கு அது நியதி இல்லையா? ஏறியும் சிதையில் பெண் இறந்த பின்பு பெண் தானும் சேர்ந்து உயிர் நீத்து கொள்ள வேண்டும் என்ற நியதியோடு தான் அன்று உடன்கட்டை ஏறினார்கள். அன்று எத்தனை ஆண்கள் மனைவிமார் இறந்த பொழுது உடன்கட்டை ஏறினார்கள் என்பதற்குரிய ஆதாரங்கள் இருக்கின்றனவா? ஏன் பெண்ணுக்கு மட்டும் அது அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதுதான் கேள்வி. ரொம்ப சரியான கேள்வின்னு தான் நினைக்கிறேன். ஏன் ஆண் உடன்கட்டை ஏறலை அப்படின்னா, ஆண் மறுமணம் செஞ்சுக்கலாம், பெண்ணுக்கு அந்த உரிமை இல்லை. கண்டிப்பா இல்லை, விடை உங்ககிட்டே இருக்குது. இல்லை, கேள்வியும் உங்ககிட்ட இருக்கு, விடையும் உங்ககிட்டே இருக்குங்க. ஆணுக்கு அப்போ எல்லா உரிமைகளும் இருந்தது, எத்தனை மனைவிமார்களாலும் கட்டிக்கலான்ற உரிமை இருந்தது. ஆனால் பெண்ணுக்கு மறுமணத்தை விட்டுருங்க, மறுமணம்ங்கிறது அதன் பிறகு. ஆனால் ஒரு கணவனை இழந்த பெண்ணை இந்த சமூகம் எப்படியெல்லாம் ஒடுக்கி வைப்பாங்க அப்படிங்கிற அந்த சூழலை எண்ணி பார்க்கும்போது அதிலிருந்து மீள தானே தீக்குளித்த பெண்கள்லாம் இருக்கிறாங்க. உடன்கட்டை ஏற்றி விடுதலும் இருந்தது, உடன்கட்டை ஏறுதலும் இருந்தது. வற்புறுத்தப்பட்டது ஐயா, ரெண்டுமே இருந்தது ஐயா. வற்புறுத்தலும் இருந்தது. கேள்வி பதில் சொல்லட்டுமா? இல்லை, ரொம்ப பாராட்டுறேன். அந்த வயதில் இந்த கேள்வி எழும்பி இருக்குல்ல, அது ரொம்ப மகிழ்ச்சியானது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பாவே கேட்ட மாதிரி இருக்கு. மகிழ்ச்சிங்கய்யா, நன்றி. வாய்ப்புக்கு நன்றி முதல்ல சொல்லிடுறேன். ஐயா கேட்ட கேள்வி ஒரு முழுமையாக சரியாக கேட்கல அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. உடன்கட்டை ஏறுதல் ஆண்களுக்கும் இருந்ததுன்னா அது இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. அதை பற்றிய வினாவே இந்த இடத்துல தேவையில்லை. ஒன்று, ஏன்னா எந்த இடத்துல ஆளுகிறவர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்கள் வகுக்கிற சட்டங்கள் தான் வகுத்த வகையல்லால் ஆணாதிக்க சமூகத்தில் ஆண்கள் தங்களுக்கு ஆதரவாகவும் பெண்களுக்கு எதிராகவும் வகுக்கப்பட்ட ஒரு உச்சம்தான் உடன்கட்டை ஏறுதல். அது பெண்கள் ஏறுவதை கொண்டாடினார்கள் என்று சொல்வது கூட ஒரு தவறு. பெண்கள் கொண்டாடலை, அவங்க மேலே திணிக்கப்பட்டது, பழக்கப்படுத்தப்பட்டார்கள். மிக அருமையாக ஒரு கவிதையை சொன்னாங்க அவங்க. சோசியக்கார கிளி ரெக்கை முளைச்சிரும், ரெக்கை வெட்டி விட்டு பழக்கி ரெக்கையை முழுசாக வளர்த்துருவான்.
அப்போ கூட அது பறக்காது. பறந்து போன்னு சொன்னால் கூட பறக்காது. ஏன்னா அது அந்த மாயைக்குள் தன்னைத்தானே தொலைத்து விட்டது. அதுபோல தான் இந்த சமுதாயம் என்பதற்கு அடையாளமாக அவங்க 2 சங்ககாலம் முதல்ல சொல்லும்போது நீங்கள் தெரிந்து தொட்டீர்களோ தெரியாமல் தொட்டீர்களோ, ஐயாவும் அதை தொட்டதுனால நீங்கள் தொடர்ந்தீர்களோ எனக்கு தெரியாது. ஆண்டாளையும் காரைக்காலமையாரும் பெண்ணடிமையின் மிகச்சிறந்த அடையாளம் அவர்கள் இருவரும். அதை முதல்ல இந்த சபையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அம்மா அவர்கள் லேசாக கோடிட்டு போனாங்க, அதை அழுத்தமாக பதிய வைக்க விரும்புகிறேன். ஆண்டாள் என்பவள் பக்தியின் பெயரால் கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுளுக்கு பலிகளாக்கப்பட்டவள். அதே போல கணவன் தன்னை மறுத்து விட்டான் என்பதற்காக தன் இளமையை தொலைக்க வேண்டும் என்பது, தன் அழகை இழக்க வேண்டும் என்பது கட்டாயப்படுத்தப்பட்டதா என்பதை எல்லாம் விட அது நிகழ்ந்திருக்கிறது. அது வெறுக்கத்தக்கது, அருவருக்கத்தக்கது. இன்றைக்கும் கூட கணவனை இழந்த பெண்கள் பூ வைத்துக் கொள்ள வேண்டும், பொட்டு வைத்துக் கொள்ள வேண்டும், மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பகுத்தறிவு சிந்தனை இந்த சமுதாயத்தில், சுயமரியாதை சிந்தனை வளர்ந்திருக்கிற போது அவர்களை நாம் கொண்டாடுவதை விட்டுவிட்டால்தான் இந்த சமகாலத்தில் நாம் வெளிச்சத்தை பாய்ச்ச முடியும். மறுபடியும் நாம் காரைக்காலமையரை கொண்டாடுவதும் ஆண்டாளை கொண்டாடுவதும் என்ன தெரியுமா? வளர்ந்து வருகிற இதையோ என்னுடைய மகள்களாக தோழிகளாக இருக்கிற அத்துணை பெண்களையும் மீண்டும் நீங்கள் அந்த கூண்டுக்குள் அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவது போல அடையாளமாக்கிவிடும் என்பதால் இதை அழுத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு செய்தி, ரொம்ப நீங்கள் சொன்னது மட்டும்தான், அது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது கொலையும் செய்வாள் பத்தினி, இந்த சொல் கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொடுப்பான் சகோதரன், அதுதானே தூக்கி படத்தில் வர்ற வசனம். கொலையும் செய்வாள் பத்தினி, கொலையும் என்ற உம்முக்கு என்ன பொருள்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குண்டலகேசி இலக்கியம் சொல்லி இருக்கிறது, தன்னை கொலை செய்ய நினைத்தவனை கொலையும் செய்வாள் பத்தினி. தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்கிறவனை ஒரே அடியாக கொலை செய்வது பெண்ணுக்கு அளிக்கப்பட்ட நீதி, அவளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமை. அது தற்காப்பிற்காக செய்கிற கொலை. ஆகவேதான் அதை அப்படி அடையாளப்படுத்த வேண்டுமே தவிர, இன்னும் கூட ஒன்று, அவையின் சொல்லில் தையல் சொல் கேளேல் என்று அவை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார்கள். அதை கூட நாம் கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஔவையார் பல இடங்களில் பெண்களை தனக்குத்தானே அடிமைப்படுத்தி பேசுகிறதாக வரும். ஏன்னா இன்னைக்கு நான் பாரதியின் பேர் வச்சுக்கிட்டா சுப்பிரமணிய பாரதியினுடைய வரியாக இன்னும் 100 ஆண்டுகளுக்கு கழித்து என்னுடைய சொல் பேசப்படும், அந்த அவலம் நேர்ந்துவிடும். அதுபோலத்தான் ஔவை என்று பெயர் வைத்து கொண்டவர்கள் எல்லாம் சங்ககால அவை அல்ல, அவை என்று பெயர் வைத்து கொண்டவர்களெல்லாம் புரட்சியாளர்களும் இல்லை. அவை மிகச்சிறந்த புரட்சிகரமான பெண். இல்லை என்றால் சிறிகள் பெருனே எமக்கேயும் மண்ணே என்று துணிந்து பாடுவாளா அதிகமானை பற்றி. அந்த இடத்தை கூட கொச்சைப்படுத்தி பார்க்கிறவர்கள் இருக்காங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க. பெண்ணை பார்த்த உடனே இவளுக்கு எதுக்கு இதெல்லாம் வேலை அப்படின்னு கேட்குற கேள்வி ஆணுக்கு கேட்குறதில்ல. சமையல் செய்ய தெரியுமான்ற கேள்வி கண்மொழி அவர்கள் கேட்டபோது ரொம்ப அழகாக பதில் சொன்னாங்க. நீங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணது மிகச்சிறப்பு. ஏன்னா பெண்ணை சொல்லுகிற போது மட்டுமே உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு கேட்குற சமூகம் இன்றைக்கும் இருக்கிறது. அது எதன் பெயரால் இருக்கிறது என்று சொன்னால், மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் குலத்தின் பெயராலும் இந்த அடக்குமுறை தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. பல பேர் தாங்கள் எதில் தொலைஞ்சு போயிருக்கிறோம், எதில் கரைஞ்சு போயிட்டுருக்கோம் தெரியாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கான விழிப்புணர்வாகத்தான் அம்மா அவர்களுடைய இந்த நிகழ்வை, இந்த அவர்களுடைய கருத்துரையை மிக அழுத்தமாக இந்த தளத்தில் பதிவு செய்த உலகத் தமிழ்ச் சங்கத்திற்கு வாழ்த்துக்களையும் சொல்லுவதோடு, முதல்ல தொடங்குனீங்க கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் நெத்தியில் அடிக்கிற மாதிரி, நெத்தியிலன்னு கூட சொல்லக்கூடாது, நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க. பொற்காசுகளாக பாடுபவள் நான் இல்லை, சில்லறை காசுகள் கூட கிடைக்காதா என்று கவலைப்படுகிற அந்த விளிம்புநிலை மனிதனுக்காக ஒரு பொற்காசாவது கிடைக்காதா என்று நான் பாடுகிறேன், அதுதான் என் தொழில் என்று சொன்னீர்கள். இதைத்தான் பாரதி சொன்னான், வேற ஒன்றும் இல்லை, இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்ற வரி. இந்த வரிகளை மிகச்சிறப்பாக அழுத்தமாக பதிவு செய்தமைக்கு உங்களுக்கு வாழ்த்தும் பாராட்டும். உங்களை போன்ற கவிஞர்களாக இந்த தளத்திலிருந்து யாராவது ஒரு பெண், ஒரு மகள்னு தான் நான் சொல்ல நினைக்கிறேன், பெண்ணுன்னு சொல்கிற விட மகளிர் வருவார்களே ஆனால் இந்த உலகத் தமிழ்ச் சங்கத்திற்கு கிடைத்திருக்கிற மாபெரும் வெற்றியாக மீண்டும் ஒரு நாள் பதிவு செய்வோம். ஆகவே இங்கே இருக்கிறவர்கள் எல்லோரும் எழுத பழகுங்கள், வாசிக்க பழகுங்கள் என்ற வாழ்த்துதலோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உடன்கட்டை ஏறுதல் சம்பந்தமாக இங்கு கேள்வி கேட்கப்பட்டது. உடன்கட்டை ஏறுவது
என்பது ஒரு சமுதாயம் தன்னுடைய கௌரவத்தையும் தனது இனத்தின் பெருமையையும் எங்கே வைத்திருக்கிறது என்றால் ஒரு பெண்ணின் உடலில் வைத்திருக்கிறது. அந்த போரில் தோற்றதற்கு பிறகு அந்த இனத்தின் பெண்களை கைப்பற்றுவது, பெண்ணை கையாள்வது, அந்த குலத்துக்கு இழிவு செய்து விடுவார் ஒரு நோக்கமாக இருந்தது. அதனால் பொதுவாகவே இன்று வரைக்கும் அந்த கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. தங்களது பெருமையை நிலைநாட்டிக் கொள்வதற்கு தன்னுடைய சமுதாயத்தின் பெருமை எங்கே இருக்கிறது என்றால் பெண்ணின் உடலில் இருக்கிறது என்கிறார்கள். அதனால்தான் இன்று வரைக்கும் அன்று உடன்கட்டையாக இருந்தது இன்று ஆணவ கொலைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. சாதி மாறி திருமணம் செய்தால் தங்களுடைய குலப்பெருமை நாசமாகிவிடும் என்று ஆணவ கொலையில் செய்கிறார்கள். அதே தான் அன்று உடன்கட்டை என்று சொன்னார்கள். அதனால் உடன்கட்டை நீட்சி தான் இன்று ஆணவ கொலை என்று கருத வேண்டும் என சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மாணவர்கள் வினாக்கள் இருந்தால் எழுப்பலாம். அவங்க பார்வை எப்படி இருக்குன்றது தான் இப்போ இந்த அரங்கத்துக்கு இப்போ தேவை. அதனால் ஆண் மாணவர்கள் பெண் 2 பேருமே சேர்ந்து வினாக்கள் எழுப்பலாம். சும்மா பேச முதல் ஆரம்பிக்கும் போது கேட்டாங்க, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு போர்க்களத்தில் இருக்கும் உனக்கு எதிர்ப்பு. கவிஞர் பாலபாரதி. உங்களுடைய முதல் கவிதையை கேட்குறாங்க. உங்களுடைய முதல் கவிதை என்னன்னு கேட்குறாங்க. நான் எழுதின முதல் கவிதை வந்து 10th படிக்கும்போது எழுதினேன். தெரில, நல்லா இருந்தால் கைத்தட்டுங்க. நீ சொன்ன ஒரே பொய்யும் பிடித்திருக்கிறது என்னை தேவதை என்று. ஆனால் எப்படி தொடங்கிய கவிதை இன்று எங்கே வந்து நின்றிருக்கிறதுக்கு சமூகம்தான் பொறுப்பு. ஆண்கள். தோழர் மகாலட்சுமி, எனக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா சங்க காலம் முதல் சமகாலம் வரை உள்ள பெண்கள் பற்றி ஒரு ரொம்ப ஹெவியான டைட்டில் தான். அதை எடுத்து ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கி வந்து உங்களுடைய குரலை, உங்களுடைய கருத்துக்கள் அத்தனையுமே பதிவு பண்ணிட்டீங்க. இதில் வந்து நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் வந்து ஏன்னா இது வந்து தீராத ஒரு விஷயங்கள் தான். இன்றைக்கி சங்க காலத்தில் மறைக்கப்பட்ட பெண்கள், இப்போ தெரியக்கூடிய பெண்கள் ஒரு பக்கம் சங்க காலத்தில் இருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்கன்றதை மட்டும் ஒரு பட்டியல் போடுறாங்க. அப்போ மறைக்கப்பட்ட காலம், இந்த இருண்ட காலத்து பெண்களையும் சொல்கிறாங்க. அது யாருன்னே தெரியல, அது ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஔவையார், நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஔவையார்னு ஒரு பழைய படம், திரைப்படத்தில் தான் நம்ம அந்த காட்சியை பார்க்குறோம். வரலாற்றில் அது இருக்குதா எனக்கு தெரியல, உண்மையானதான்னு தெரியல. ஔவையார் வந்து சின்ன வயதுலேருந்தே ஒரு அறிவுள்ள பெண்ணாக இருப்பாங்க. நிறைய கற்றறிந்த ஒரு பெண் புலமை திறம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க வளர்ந்து வரும்போது அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி உட்காந்து அவங்க பிள்ளையாரை தான் வணங்குவாங்க. பிள்ளையார் அந்த தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு பெண்பார் புலவர். அவங்க ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்தவுடனே திருமணம் பண்ணணும்னு அவங்க குடும்பத்தில் ஒரு முடிவெடுக்கிறாங்க. அப்போ முடிவெடுக்கும் பொழுது ஔவையாருக்கு அதில் விருப்பம் இல்லை திருமணத்தில். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பிள்ளையாருக்கு முன்னாடி வந்து அந்த காட்சி தெரியும், திரைப்படத்தில் பார்த்துருப்பாங்க எல்லாருமே, தன்னுடைய உருவத்தை வந்து மாற்றுவாங்க. தனக்கு இந்த உருவம் வேணாம், இளமை உருவத்தை, இது படத்தில் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எப்படி ஒரு பெண் வந்து தன்னுடைய உருவத்தை வந்து உடனே மாறிடுமா தன்னுடைய இளமை? ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஆண் பற்றி ஆணுக்கு வந்து அழகு தேவையில்லை, ஆனால் பெண் அழகு, ஏன்னா பெண் வந்து அழகாகவே இருக்கணுன்ற ஒரு கற்பிதம் இருக்குது. பெண் வந்து இளமையாக இருக்கிறதுமே வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு இடைஞ்சலாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த அறிவார்ந்த ஒரு பெண்மணி அப்படிங்கிறதுனால அந்த இளமையையும் அழகையும் இந்த சமூகத்தில் நம்ம வந்து வாழ போகிற சமூகத்தில் நமக்கு அது இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு நினச்சி உடனே தன்னுடைய உருவத்தை மாற்றுறாங்க. இது வந்து ஒரு புனைவா இல்லை இது வந்து உண்மையான விஷயமா அப்படிங்கிறது இல்லை, இது புனைவு செய்யப்பட்டது தான். ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஆண் புலவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க எந்த வயது வேணாலும் புலமை பாடிட்டு எல்லா மன்னர்களையும் போய் பரிசு வாங்கலாம். ஆனால் பெண் வந்து எழுத ஆரம்பித்தா அவங்களோட இளமை வந்து எல்லாருக்கு அன்னை உறுத்தும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ஆடைகளை வயதான பெண்மணி மாதிரி அணிஞ்சுக்கிட்டாங்க.
மாறுவேடம், கரெக்டு. வயதான பெண்மணி மாதிரி அவங்க மாறுவேடம் போட்டுக்கிட்டாங்க. அதை வந்து கடவுளோட இணைச்சி அவங்க புனைவு செய்யப்பட்டது தான் இந்த கதை. ஔவையார் வந்து அப்படியே டக்குன்னு மாறுறது அளவுக்கு அப்படிலாம் இல்லை எந்த காலம். குறியீடு தான். ஆமாம் ஆமாம், அதுதான் உண்மை. கண்டிப்பாக கொஞ்சம் புனைவுகள் தான். ஆமாம், அதுவும் ஒரு ஔவையார் கிடையாது, வழிநடுகள் நிறைய ஔவையார் சொல்கிறாங்க. அந்த காலத்திலேயே பெண் இளமையாக இருந்தால் ஆணாதிக்க சமுதாயம் கொடுமைப்படுத்துவதற்கு குறியீடாகவும் எடுத்துக்கலாம். இல்லை இல்லை, அழகான பெண்களை கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டாங்க, கடத்திட்டு போயிடுவாங்க. மாசாணி அம்மனோட கதையெல்லாம் என்னென்னு நினச்சிங்க? நாட்டார் தெய்வங்களை நீங்கள் போய் படித்து பாருங்கள். எல்லா பெண் தெய்வங்களுக்கு பின்னாடியும் கடத்தப்பட்ட கதைகளும் கொலை செய்யப்பட்ட கதைகளும் இருக்கும். வணக்கம், வாழ்த்துக்கள், நல்லதொரு பதிவு. இந்த பெண்கள் சும்மா இருக்காங்க அப்படின்றத பற்றி நீங்கள் சொன்னீங்க. அது வந்து திட்டமிட்டு எப்படி வந்து பெண் விடுதலை திட்டமிட்டு மறைக்கப்பட்டதோ அதுபோல் தான் வந்து இன்றைக்கி வந்து தமிழக வளர்ச்சி, இந்தியா வளர்ச்சி, உலக வளர்ச்சி என்று சொல்லுகிறவர்கள் பலரும் வந்து பெண்களுடைய சேவைகளை வந்து கணக்கில் எடுத்துக்கிறதில்ல. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இன்றைக்கி வந்து நிறைய வளர்ந்துருச்சு, வீட்டில் வேலைக்காரங்க வச்சுக்கிறாங்க. அந்த வேலைக்காரமாவுக்கு நீங்கள் கொடுக்குற சம்பளம் வந்து அவங்களுடைய வருமானத்தில் கணக்கில் வரும், இந்தியாவுடைய வருமான வளர்ச்சியில் வரும். ஆனால் அதே நேரத்தில் வேலைக்காரன் வச்சுக்காமல் அந்த வீட்டில் இருக்கமா வேலை செஞ்சாங்கன்னா அது கணக்கில் வராது. இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளிலும் படிக்காத குழந்தைகள் இல்லை, அதாவது கிராஜுவேஷன் இல்லாத குழந்தைகள் இல்லை. அந்த வளர்ச்சி எதிலிருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பெண் கல்வியிலிருந்து தான் வந்தது. அது பார்க்கணும், அந்த பெண் கல்வியிலிருந்து தான் அந்த வளர்ச்சி வந்தது. ஆனால் திட்டமிட்டு இன்றைக்கு வரைக்கும் பெண்களுடைய குடும்பம் என்பது ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் பெண்களுடைய சேவைகள் என்பதற்கு இன்றைக்கு வரைக்கும் மதிப்பீடு என்பது வழங்கப்படவில்லை. இந்த மதிப்பீடு என்பது வழங்கப்படும் போது இந்த சும்மா இருக்காங்க என்ற வார்த்தைகள்லாம் தூக்கி எறியப்படக்கூடிய காலச்சூழ்நிலை என்பது வரும். கண்டிப்பாக. அதே மாதிரி ரொம்ப அழகான விளக்கம். இதில் பெண்ணுக்கு வேலை பார்க்குற, வீட்டு வேலை பார்க்குற பெண்களுக்கு சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா எந்த ஆனாலையும் கொடுக்க முடியாது. 1000 ரூபாய் இல்லை, உண்மை. அது உரிமை தொகைன்னு தான் கொடுத்துருக்கா. உரிமை தொகை ரொம்ப அதில் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினைக்க வேணாம். அந்த திட்டத்தை, இந்த உரிமை தொகை திட்டத்தை 1000 ரூபாயை வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு மூதாட்டிட்ட கேட்டப்ப, மாதம் என் மகளுக்கு போய் அரிசி வாங்கிட்டு கொடுப்பேன் ஒரு 500 ரூபாய்க்கு, 500 ரூபாய் என் செலவுக்கு வச்சுக்கிறேன்னா. அந்த 1000 ரூபாய் நமக்கு வேணால் சாதாரணம், ஒவ்வொரு கிராமத்து பெண்களுக்கும் அது மிக உரிமை. அது அதனால் நல்ல திட்டம் அது. வணக்கம் அம்மா. நான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முதுகலை 2ஆம் ஆண்டு படித்து வரேன். நான் இங்கே அதிகமாக எதிர்பார்த்தது கவிதைன்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் காதல் கவிதைன்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சோன்னு எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாகிடுச்சு. ஏன்னா சமீபத்தை பொறுத்த வரைக்கும் ஆணவ கொலைகள் அதிகமாக நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. சொல்லப்போனால் அரசியல்லாம் அதிகம் சேர்க்கலாம். அதை பற்றி நீங்கள் கவிதை எதுவும் எழுப்பீங்களான்னு எதிர்பார்த்து, ஆனால் எழுப்பலை. அதை பற்றி கவிதை இருக்காமா? இல்லைடா, என்னோட நூல்களை வேணால் வாங்கி படிங்க. இல்லை, நான் எழுதியிருக்கேன், அதை உங்கள் முன்னாடி சொல்லலாமான்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதாவது காதல் செய்தால் கத்தியும் அருவாளும் தட்சணையாக தருகிறார்கள். காதல் செய்தால் கத்தியும் அருவாளும் தட்சணையாக தருகிறார்கள். தாயும் தந்தையும் இரத்தத்தால் ஆர்த்தி எடுக்கிறார்கள். தாயும் தந்தையும் இரத்தத்தால் ஆர்த்தி எடுக்கிறார்கள். அண்ணனும் தம்பியும் பூக்களால் வீதியோரம் வீசுகின்றார்கள். அண்ணனும் தம்பியும் பூக்களால் வீதியோரம் வீசுகின்றார்கள். உறவினர்களும் சமுதாயமும் சாதி பெருமையை தீப்பந்தங்களாக ஏற்றுகின்றார்கள். உறவினரும் சமுதாயமும் சாதி பெருமையை தீப்பந்தங்களாக ஏற்றுகின்றார்கள். அரசாங்கமும் ஆளுநர்களும் கொண்டாட்டம் நாளாக அறிவிக்கப்படுகிறார்கள். அரசாங்கமும் ஆளுநர்களும் கொண்டாட்டம் நாளாக அறிவிக்கப்படுகிறார்கள். சிலர் அதை கல்லறைகள் கொண்டாடுகிறார்கள், சிலர் அதை கரைப்பட்ட நாள்களில் கொண்டாடுகிறார்கள். விழிகளின் வரிகள். உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. உன் வயதில் வந்து காதல் கவிதை தான் எழுதியிருக்கணும். ஆனால் ஆணவ கொலை பற்றி எழுதியிருக்கிறது அப்போ எவ்வளோ பெரிய இளைய தலைமுறை முன்னேறி இருக்கிறாங்கன்னு பாருங்கள்.
அப்போ சமூகத்தை நோக்கிட்டு சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, இனிமேல் நம்பிக்கை வந்துருச்சுப்பா, வருங்காலம் நல்லா வந்துடும் அப்படின்னு. தோழர் தன்னுடைய கவிதைகளையும் நல்ல முறையில் மக்களிடையே எடுத்து வைத்தது நன்றி. அவங்க எல்லா வகையிலையும் மகளிருக்கான விடுதலையை நோக்கியும் பெண்ணடிமையை எதிர்ப்பாகவும் ஆணதித்தும் நல்ல கருத்துக்களை முன்வைத்தார்கள். அது சங்க காலத்திலிருந்தும் சரி சமகாலத்திலும். ஆனால் அவர்கள் விட்டுவிட்ட ஒரு கருத்து, உடை விஷயத்தில் இன்னமும் பெண்ணடிமை இருக்குது கிராமங்களிலே, அதுகளை மாற்றணும். அதே மாதிரி இன்னமும் கல்வி மறுக்கப்படுகிற இடங்கள் கிராமங்களில் இருக்குது, அங்கேயெல்லாம் விழிப்புணர்வு தேவை. அதேமாரி சங்க இலக்கியத்திலும் காதலும் வீரமும் இரு கண்களாக போற்றப்பட்ட காலங்களும் உண்டு, அப்பையும் பெண்கள் மறுக்கப்பட்டார்கள். அதே மாதிரி நம்ம உடன்கட்டை ஏறுதல் தமிழகத்தில் இருந்ததா இல்லையாங்கிறது தெரியல, ஆனால் இந்திய அளவில் இருந்தது. ஆனால் அது திணிக்கப்பட்ட விஷயந்தான். ஏன்னா அப்போ ஏன் ஆண்கள் உடன்கட்டை ஏறலேன்னு கேட்டார், கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க ஆணாதிக்க சமுதாயம் இருந்த காலம், ஒடுக்கப்பட்டாதங்கள் பெண்கள். அப்போ பெண்களுக்கு என்று எந்த ஒரு உணர்வும் மதிக்கப்படவில்லை. இப்போ வரைக்கும் அந்த கல்வி இருந்தாலும் கூட ஒரு முதுநிலை கற்ற பெண் கூட இன்றைக்கி அடிமையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை, வெறும் கல்வி இருக்கே ஒழிய விழிப்புணர்வு இல்லை. விழிப்புணர்வு வந்தால்தான் இந்த பெண் அடிமை ஒழியும், பெண் ஆதிக்கம் வளரும், ஆணாதிக்கம் ஒழிக்கப்படும், சம மதிப்பு சமகால மதிப்பு, அதாவது சமுதாயத்திலே ஆண் பெண் வேறுபாடற்ற பாலின வேறுபாடு இல்லாதல் ஒரு சமுதாயம் அமையும். வெறும் கல்வியால் மட்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியாது. அவர்கள் தன்னை உணர்ந்து எப்படி இந்த சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் உணர வேண்டும். வெறுமனே அன்ற காலத்தில் படிக்காத பெண்கள் கூட விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த உணர்வை வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இல்லை, ரொம்ப உண்மையா. இன்னும் கிராமத்து வரைக்கும் பெண் விடுதலையோ அல்லது பொருளாதார ரீதியான விடுதலையோ கிடைக்கல அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் சொல்லணும்னா, யார் யாரெல்லாம் சுயசாதியை உடைத்து விட்டு வெளிவருகிறார்களோ அவர்கள் தான் இந்த சமுதாயத்துக்கானவர்களாக மாறுகிறார்கள். சுயசாதி பெருமை இருக்குல்ல, அது எந்த விதத்துலையும் யாருக்கும் உதவ போகிறதில்ல. அது ஒரு சமூகத்தை பின்தங்கிய நிலைக்கு தான் கொண்டு போகும். அந்த யாரெல்லாம் சுயசாதியை உடைத்து எறிகிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த சமூகத்துக்கானவர்களாக மாறுவீங்கன்றதில் நிச்சயம் உறுதியாக நம்பலாம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த முன்னேற்றமும் அதுக்குள்ளே தான் இருக்குது. சாதி பாகுபாடு, சமநிலையற்ற தன்மை எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. இந்தியாவில், அது தமிழ்நாட்டில் இன்னும் நம்ம வளராமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், காந்தி சொன்னதை போல் இந்தியா முன்னேறாததுக்கு காரணம் இறையாண்மை அப்படின்னாரு. அதுவும் ஒரு காரணம். இந்தியா தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம், ஆணவ கொலை நடக்கிறதுக்கு காரணம், எல்லாத்துக்குள்ளேயும் சாதிய மனநிலை தானே காரணம். அப்புறம் ஆணவ கொலையெல்லாம் எதுக்கு நடக்குது? யாரும் ஆசைப்பட்டு கொள்றதில்லை. அங்கே இருக்கிற சாதிய அடக்குமுறையும் வற்புறுத்தலும் தான் ஒரு தகப்பனையே கொலை செய்ய வைக்குது, தன் குழந்தையவே கொலை செய்ய வைக்குது. வளர்க்குறாங்க 18 வயசு வரைக்கும் அந்த பெண் குழந்தைக்கு ஆடை எனக்கு இப்படி போடணும், மாடர்னாக போடணும்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எப்படி மனது துள்ள துடிக்க தன் மகனை கொள்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளே ஊறி போயிருக்கிற சாதிய வன்மம், சாதி சங்கங்கள் அழுத்தம் கொடுக்குற சாதிய மனப்பான்மை இருக்குல்ல. யாரெல்லாம் இன்றைக்கி மாணவர்கள் இருக்கீங்க, உங்களோட சுயசாதியை தூக்கி எறிங்க. நான் இந்தியன், நான் தமிழன், அதை கொண்டாடுங்க போதும். வணக்கம் அம்மா. அதாவது சங்க காலத்திலிருந்து இப்போ வரை இருக்கிற இலக்கியங்கள், கவிதைகள் எதை நம்ம எடுத்து பார்த்தாலும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பற்றின ஒரு உணர்வுகளையோ அல்லது பெண் இப்படி நினச்சிருப்பாளோ, அவளுடைய உள்ள கருத்து இப்படி இருக்குமோன்னு சொல்லி அவன் நினைக்காததை அவன் நினச்சான்னு சொல்லி அவங்க சொல்லும் போது ஏற்றுக்கிற இந்த உலகம், அதே ஒரு பெண் தன்னோட மன எண்ணத்தை சொல்லும் போது ஒரு சர்ச்சையாக உள்ள ஒரு விமர்சனமாகவே பார்க்குதே. இது சரியா உங்கள் பார்வையில்? எப்படி சரியாகும்? அதான் கேள்வி கேட்குறீங்கல்ல. அது சரிதான். சரி இல்லை, சரி கிடையாது. ஆனால் இதை தாண்டியும் சிலர் அதை எழுதுறாங்க இல்லையா, அதை இந்த சமூகம் ஏற்றுக்கல. அந்த மாதிரி நீங்கள் சில உங்களுக்கு நான் இந்த உணர்வை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி இந்த உலகத்துக்கு கொண்டு வராமையே ஏதாவது கவிதைகள் உங்ககிட்ட இருக்கா?
அதாவது இந்த கவிதையை நான் வெளியே சொன்னேன் அப்படின்னா என்னோட கணவர் என்ன நினைப்பாரோ, இல்லை என் குடும்பம் என்னை என்ன நினைக்குமோ, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கா? இல்லை, அந்த மாதிரி நான் தான் சொன்னேனே முதல்லையே, நான் கவிதை எழுதுறதே 15 வருடத்துக்கு அப்புறம் தான் என் கணவருக்கு தெரியும்னு. அதுவே அடிமைத்தனம் தானே. அப்போ இருக்குது, இன்னும் இல்லாமலாம் இல்லை. நான் தான் தொடர்ந்து எல்லா பெண்கள் இதுலேயும் சொல்லுவேன், 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு பெண்மணி எனக்கு தெரியும். ஆனால் அந்த 1ஆம் தேதி அந்த 1 லட்ச ரூபாய் சம்பளம் அவங்க கணக்குக்கு வந்த உடனேயே அடுத்த 10 நிமிடங்களில் அவங்க கணவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு 2000 ரூபாய் திரும்ப கணவன் கொடுக்குறாரு. இந்த 2000 தான் உனக்கு பஸ்ஸு செலவுக்கு அப்படிங்கிறாரு. அப்போது அந்த 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 மனநிலை எங்கே இருந்தோம் இன்னும் இருக்குல்ல. பெண்கள் படிச்சுட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டாங்க. ஆனால் பொருளாதார சுதந்திரம் அது கிடைக்கல. அப்போ பெண் எழுத்துக்கு மட்டும் எப்படி கிடச்சிட்டோம்? ஆனால் எழுதுறதை விட்டுற வேண்டாம். நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். சொல்லுவாங்கல்ல, ஒரு 10 முறை சொல்லிட்டா ஒரு பொய்யே உண்மையாக்குற சமூகம் தானே இது. அப்போ நம்ம உண்மையை 20 முறை சொல்லுவோம், ஒரு நாள் ஜெயிச்சிடலாம். ரொம்ப நன்றி மக்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இந்த கேள்விகள். மாணவிகள் கேட்டது ஒரு பக்கம், இன்னொன்று வயது மூத்த தோழர்கள் அவங்களோட பார்வை இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா வயதான ஆண்களோட மென்டாலிட்டி அந்த கொஞ்சம் பின்னோக்கி இருக்கும் அப்படின்னு நான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அவங்களே சொல்கிறாங்க, அப்போ அவங்க வீடுகளில் எவ்வளோ சமத்துவம் இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பார்த்தேன். சந்தோஷமாக இருந்தது. அவங்க வீட்டு பெண்கள்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்னு. ரொம்ப மகிழ்ச்சி. வரணும். யார் இந்த முன்வரிசையில் உட்காந்துருக்கவங்கள சொல்கிறீங்களா? முன்வரிசையில் பாவம் வீட்டிலேருந்து தப்பிச்சு வந்து உட்காந்துருக்குறாங்க, அவங்கள போய் என்னங்க இவங்க சொல்கிறாங்க டிவி சீரியல் பார்ப்பாங்களா பெண்கள் அப்படின்னு அவங்க இவங்க சொல்கிறாங்க. யார் பார்க்க வைக்கிறா? டிவி சீரியல் வந்து தோழிமா நான் வந்து சொல்லிட்டேன் ஒரு பதில். முன்வரிசையில் இருக்கவங்க தானே சொல்கிறீங்க, அவங்க வீட்டிலேருந்து தப்பிச்சு வந்துருக்குறாங்க. ஸோ அவங்கள விட்டுறலாம் பாவம். இல்லை, எப்போ பார்த்தாலுமே இலக்கிய கூட்டங்களுக்கு வந்தால் கூட அதிகமாக வந்து பெண்கள் வர்றதில்லை, அப்பவுமே ஆண்கள் தான் வர்றாங்க. ஆமாம், எங்களுக்கு அப்போ பெண்களே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா இது எங்கே இருக்குன்னா அங்கே அவங்கக்கிட்டே தான் அந்த அடிமைத்தனம் இருக்குது. இன்னும் அவங்க அந்த கூண்டை விட்டு வெளியில் வரலை அப்படிங்கிறத அவங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க போல அப்படின்றதான் இருக்கு. இல்லை, ஒரு நிலை அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொன்று நம்ம ஒரு நல்ல பார்வையவே எடுத்துக்கலாமே. வீட்டு பெண்களை சுதந்திரமாக விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்க நிம்மதியாக இருப்பாங்கன்னு நம்பலாம். அப்படி நம்ம நினைக்கக்கூடாது, அது நெகட்டிவாக போயிடும். நீங்கள் அப்போ வெளியில் வந்துட்டீங்க, அப்போ அவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்கன்னா உங்கள் பேச்சு கேட்க வரணும்ல. இங்கே கண்டிப்பாக கேட்டால் தானே அவங்களுக்கு புரியும். சரி, அடுத்த முறை குடும்பம் சகிதமாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நிச்சயமாக இங்கே உள்ள ஆண்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அம்மா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்களும் வந்து சங்கத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று யார் உங்களை மறுத்தது? நீங்களும் வந்து பங்கு கொள்ளலாம் என்றது பொதுவான உரிமை. நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள், வாங்க வந்து அட்டன் பண்ணுங்கள், உங்களுடைய அறிவை விருத்தி செய்து கொள்ளுங்கள். வேண்டாம் என்று யாரும் சொல்லவே இல்லையே. இது ஆணாதிக்கம் ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது. வீட்டு பெண்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்க, வாசிக்கட்டும். அப்போ அவங்களுக்கே ஒரு திறவுகோல் வந்துடும் வெளி உலகத்துக்கு வர்றதுக்கு. புத்தகம் வாசிக்க கொடுங்க, அதுவே நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். அனைவருக்கும் வணக்கம். தொல்காப்பியர் மன்றம் மதுரையிலிருந்து நான் தலைவர் பேசுகிறேன். அம்மா மகாலட்சுமி அம்மா ஏற்கனவே எனக்கு அறிமுகம் உண்டு. கடந்த ஆண்டு கள்ளிக்குடி அருகே ஒரு லாலாபுரம் என்ற ஒரு கிராமத்தில் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி ரதி கவிதை போட்டியில் மாநில அளவில் பரிசு வாங்கியதற்காக அம்மாவை அழைத்து சென்று பாராட்டினோம். அதுதான் முதல் சந்திப்பு. தொடர்ந்து அவர்கள் முற்போக்கான கூட்டங்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்வார். தந்தை பெரியார் அவர்களது பெண் என் அடிமையானால் என்ற புத்தகத்தில் சொன்ன அந்த 12 அத்தியாயங்களுள்ள கருத்துக்களை எல்லாம் அம்மா அவர்கள் பேசினார். மிக சிறப்பாக இருந்தது உரை. அம்மா அவருடைய கவிஞர் மகாலட்சுமின்னு போட்டு இதில் விக்கிபீடியாவில் போட்டால் அவங்களுடைய நூல்கள் பூரா வருது. நிறைய நூல்கள் இருக்காங்க. இப்போ நான் ஒன்று போட்டு பார்த்தேன், அதில் ரொம்ப
குளத்தில் மிதக்கும் சிறகு அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் நம்ம தோழர்கள் தான் எனக்கு வந்து அணிந்து எழுதியிருக்காங்க. நம்ம சோழ நாகராஜன் அவங்க பதிப்புரை, ஐயா தோழர் தமிழ்ச்செல்வன் அவங்களோட வாழ்த்துறை, கவிஞர் சக்தி ஜோதி அவருடைய அணிந்துரை, இதெல்லாம் வந்து போட்டு ரொம்ப அருமையாக அந்த கவிதைகளில் ஒரு கவிதையை மட்டும் நான் சொல்லிடுறேன். நவீன யுகத்தின் அத்தனை வசதிகளும் நிறைந்து கிடக்கிற வீட்டில் மாற்றமின்றி கிடக்கிறது சமையலறையில் ஒடுக்கப்பட்ட அவளது வாழ்வு அப்படின்னு தொடங்குறாங்க. அப்படியே முடிக்கும்போது அடுப்புக்கரியில் வரையப்பட்ட கருப்பு ஓவியம் என அப்படின்னு முடிக்கிறாங்க. அது மாதிரி தொடர்ந்து பெண்களுடைய விடுதலைக்காக அம்மா அவங்க திறந்து குரல் கொடுக்குறாங்க. அந்த வகையில் இன்றைய ஒரு உரை வந்து இந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டான உரையாக இருந்தது. பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா அவர்களுக்கு இந்த ஒரு நூலை பரிசளிக்கிறோம். மிக்க நன்றி. கலந்துரையாடலை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். தமிழக கலாச்சாரத்தில் உடன்கட்டை ஏறுதல் வந்து சங்க காலத்தில் இல்லை, அது பின்னால் வந்தது. அடுத்து வந்து ஔவையார் வந்து ஒருவர் இல்லை, அது பல ஔவையார்கள் இருந்ததாக சரித்திரம் சொல்கிறாங்க. நந்தனாரை பற்றி சொன்னார். நந்தனார் வந்து அவர் இறப்பு வந்து அது சந்தேகமான ஒரு இதுன்னு தான் சரித்திரம் சொல்லுது. வள்ளலார் இறப்பும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி நாயக்க மன்னர்கள் வந்த பிறகு தான் தமிழருடைய கலாச்சாரங்கள் வந்து என்டையராக மாறினதாக சொல்கிறாங்க. ஆனால் இன்றைய காலநிலையில் பெண்ணடிமைத்தனம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி பெண்கள் வந்து டிமாண்ட் பண்ணுற லெவலுக்கு தான் இன்றைக்கி வந்துட்டாங்க. இன்றைக்கி ஸ்டேஜே பார்த்துட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு எப்படி இருந்தாங்க, இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்குது. அன்றைக்கு எத்தனை பேர் ஸ்டேஜில் ஏறிருந்தாங்க, இன்றைக்கி எத்தனை பேர் ஸ்டேஜில் ஏறியிருக்காங்க. அதுக்கு நீங்களே உதாரணமாக இருக்கலாம். எத்தனை பேர் பதவியில் இருக்காங்க. அது இன்றைக்கி உதாரணமாக திருமணம் முளைச்சிட்டா கூட இன்றைக்கி பெண்கள் டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி முன்னேறி இருக்குது. ஆண்கள் டிமாண்ட் பண்ணுறது அப்படியா? அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆமாம், ஆண்கள் டிமாண்ட் பண்ணுறதை காட்டிலுமே இங்கே பெண்கள் டிமாண்ட் பண்ணி எனக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இந்த அமைப்பு இருக்கணும். அப்போ திரும்பவும் வந்து தாய் வழி சமூகம் திரும்புதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சமநிலைக்கு அது முன்னேறி இருக்குது. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். இன்னொரு 10 வருடம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் போராட ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாம், வேற மாதிரி கூட மாறலாம். இதெல்லாம் ஒரு யதார்த்தம் இல்லைங்கய்யா. இது என்னன்னா இந்த நிலை எங்கே நோக்கி போகும் அப்படின்னா, கடந்த காலத்தில் பெண்ணடிமைத்தனம் பார்த்துட்டோம், சமகாலத்தில் பெண் விடுதலை நோக்கி போகிறோம். இன்னும் ஒரு 50-100 வருடம் கழித்து பார்த்தீங்கன்னா சமத்துவத்தோட ஆணும் பெண்ணும் இயங்குகிற காலமும் வரும். அடுத்து என்ன வர்ற அரசியல் சூழ்நிலை பழையபடி இந்த சனாதன அது இதுன்னு சொல்லி வர்றது, அது ஒரு டிராபேக் ஓடி. அது நீங்கள் விழிப்பாக இருக்கணும், யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் தெளிவாக இருக்கணும். நீங்கள் ஜாதி மதம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா, இயற்கையில் பார்த்தா, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் இன்றைக்கி அரசியல் சட்டங்களே இதாக இருக்குது. இதெல்லாம் இருந்தால் தான் இப்படின்னு ஒரு சலுகைகள், இது இருந்தால் தான் இது அப்படி, அதை மறக்க முடியாது. இதெல்லாம் மீறி இன்றைய இளைய சமுதாயம் முன்னேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறத பொறுத்தான் இருக்குது. அந்த சமுதாயம் உணரணும், இவங்களும் அதில் விழுதிடணும். இன்னைக்கு வந்து உண்மையிலே நல்ல கருத்து ஐயா. நீங்கள் சொல்ல வர விஷயம் புரிஞ்சிடுச்சு. நன்றி நன்றி ஐயா. நிறைவு செய்யலாம். ஆமாம், ஏன்னா ரொம்ப அரசியல் பேச முடியாது, இது ஒரு தமிழ் கூடல். நிறைவு செய்யலாம். ஆமாம், பேசலாம். உங்கள் பள்ளி கல்லூரிகளில் என்ன அலைங்க, உங்களோட நான் அரசியல் பேசுகிறேன். அதை நான் செய்கிறேன். உங்கள் கவிதையும் பேசுவேன், அரசியலும் பேசலாம். இன்றைய அமர்வுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். என் தமிழாசிரியர் முருகேசன். என்னுடைய வினா மாணவர்கள் சார்ந்தது. உங்கள் தலைப்பில் இருந்து சங்க காலம் முதல் தற்காலம் வரை இன்றைய நிலைமையில் என்ன வளர்ந்துருக்கிறோம் கல்வியில், அதை தாண்டி விழிப்புணர்வு கடந்து நாம் என்ன செய்ய போகிறோம். வெடிக்க சொன்னாங்க, மூராயெல்லாம் சாயங்காலம் போய் காப்பி போடணும், வீட்டம்மா உட்காந்து சாப்பிடணும். முடியுமா நம்மளால்? சமையலறையை விடுதலை பெற பெண்களால் முடியுமா? ஆண்கள் அதை சுதந்திரமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? இது சாத்தியமா? கொஞ்சம் சிந்திக்கணும். அதை தாண்டி எழுத்து என்று வருகிற பொழுது
ஆண் எழுத்து பெண் எழுத்து என்று ஒரு பேச்சு வந்தது இல்லைங்களா? அவர் ஒரு உணர்வு வெளிப்பாடு தான். நாம் என்ன சிந்திக்கிறோம், சமுதாயத்துக்கு என்ன நன்மை இருக்க வேண்டும், அதில் நாம் என்ன அதில் மகிழ்ச்சி அடைகிறோம், இதைத்தான் நம்ம அதை பார்க்குறோம். காலப்போக்கில் சங்க காலத்திலிருந்து பழைய செயல்நடைகள் இருந்தது, மக்களுக்காக இருந்தது, மன்னனுக்காக இருந்தது. அதுக்கப்புறம் சமூகம் சார்ந்த எழுத்துக்கள் வந்தன. இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்கான எழுத்துக்களை இப்பொழுது அதிகமாக பெண்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த சுதந்திரத்தை கொடுத்தது ஆண்கள். இப்படி பேசும்போது ஆண்கள் கொடுத்த சுதந்திரம் பெண் எடுத்துக்கிறோம். அதுவல்ல சண்டை. இன்னைக்கு நாம் எங்கே இருக்கிறோம், எங்கே போகிறோம், அந்த எழுத்துக்களை நாம் வளர்த்தெடுப்போம். வாசியுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இந்த அமர்வோட இறுதி பார்வையாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பெண்கள் இப்போ இதற்கு முன்னாடி ஒரு தளத்தில் வந்து நம்ம நின்னோம், அறிவை விரிவு செய், அந்த இது மட்டும்தான் பெண்களுக்கு தேவை. அழகின் பாதையில் செல்லாமல் வேறு உணர்வுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து செல்லாமல் அறிவு அந்த பாதையில் நாம் போகிறது தான் மிகச்சரியாக இருக்கும். நீயா நானால கூட ஒரு தலைப்பில் பேசும்போது சொன்னாங்க, சமைக்கிறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் என்ன சமைக்கிறோன்னு நம்ம தீர்மானிக்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து எங்கள் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. இதை யாராவது பெரிய விஷயமா நீங்கள் யாரும் பேசுகிறீங்களான்னு ஒரு பெண் கேட்டாங்க. மிக அருமையான ஒரு இது. அதுக்கே எங்களுக்கு நீங்கள் ஊதியம் கொடுக்கணும், அந்த மாதிரியான ஒரு விஷயமா அது இருந்தது. ஏன்னா அந்த பெண் காலைல எழுந்ததுலேருந்து பிள்ளைங்க வந்துடுவாங்களா, அவங்க சரியான நேரத்துக்கு பள்ளிக்கூடம் போகிறாங்களா, என்னென்ன செய்யணும், அடுத்த நாள் இரவுக்கு என்ன சாப்பாடு செய்யணும், அதற்கு தேவையான பொருட்கள் வாங்கி வச்சுருக்கோமா, அதை வாங்கணுமா, நாம் வாங்கணுமா, அவங்க வாங்கணுமா, எல்லாத்தையும் தீர்மானிக்கிற இடம்ன்றது மிக பெரிய விஷயம். இதில் இந்த கட்டமைப்புலேருந்து நம்ம உடனே வெளியே வரவும் முடியாது. ஏன்னா வந்தால் உலகம் இருக்காது, ஏன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஆமாம். ஆனால் அந்த பெண்கள் வந்து என்னால் இதுதான் செய்ய முடியும்னு நம்ம ஒரு தளத்தில் வந்து நிற்கணும். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு நிறையா நோ சொல்ல பழகணும். அது வந்து பெண்களுக்கானது. இப்போ கீர்த்தி பாண்டியன் கூட ஒரு பேட்டியில் அவங்க திருமணத்துக்கு அப்புறம் நடிப்பீங்களான்னு கேட்கும்போது, இதை போய் என் கணவர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. மிக அருமையாக அந்த பேட்டி இருந்தது. அந்த மாதிரி நம்மளுடைய சிந்தனை வந்து மிக தெளிவாக இருக்கும். நம்ம எந்த பாதையை நோக்கி செல்கிறோம் அப்படின்ற சிந்தனை தெளிவு நம்மகிட்ட இருக்கணும். விடுதலை என்பது, சுதந்திரம் என்பதும் நமக்கு நாம் கொடுப்பது, நமக்கு யாரும் கொடுப்பதல்ல. அதனால் அது நம்ம மனதிற்குள்ளே இருக்குது. இப்படி ஒரு மிக அருமையான அரங்கத்தினை அமைத்து கொடுத்த கவிஞர் பா. மகாலட்சுமி அவர்களுக்கு கவிஞர் மூரா அவர்கள் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க வருகின்றார். நன்றி. நிறைவாக நன்றியுரையாற்ற வருகின்றார் உலக தமிழ்ச்சங்கத்தின் ஆய்வறிஞர் முனைவர் சோமசுந்தரி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ்ச்சங்கம் மதுரையினுடைய 119வது தமிழ் கூடல் நிகழ்வு இது. இந்நிகழ்விற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழக கல்லூரியிலிருந்து மாணவர்கள் வருவதற்கு ஒப்புதல் அளித்த முனைவர் சாந்தி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் தலைமையை தாங்கி எங்களை எல்லாம் வழிநடத்துகின்ற உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய இயக்குனர் முனைவர் அவ்வை அருள் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறேன். தமிழறிஞர்கள் உங்கள் அத்துணை பேரின் சார்பிலும் முன்னிலை உரை ஆற்றி சிறப்பித்த முனைவர் இரா பழனிசாமி ஐயா அவர்கள் சங்க காலத்திலிருந்து தற்காலம் வரை பெண் எழுத்துக்கள் குறித்து அருமையாக பதிவு செய்தார்கள். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். நன்றி ஐயா. தமிழ் கூடல் உரை நிகழ்த்திய கவிஞர் பா. மகாலட்சுமி அம்மா அவர்கள் ஒரு கவிஞராக மட்டுமே உலக தமிழ்ச்சங்கத்தில் அறிமுகமானவர். அவரை நாங்கள் தான் ஒரு பொழிவாளராக நிறைய நிகழ்வுகளில் அவங்க ஏற்கனவே கலந்துக்கிட்டு அவர்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்காங்க. இருந்தாலும் தமிழ் கூடல் உரையில் நம்ம கூப்பிடணும்னு சொல்லிட்டு
ஜான்சி அவங்க சொன்னாங்க. அது மாதிரி இந்த நிகழ்வில் ரொம்ப அருமையானது ஒரு தலைப்பு, சங்ககாலம் முதல் சமகாலம் வரை பெண் எழுத்து அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அருமையாக சொன்னாங்க. பெண் விடுதலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஜோசியத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளி வந்து பறக்க முடியாமல் இருக்குது, அது மாதிரி பெண் விடுதலை தடுமாறி கொண்டிருக்கிறது என்பதை அருமையாக பதிவு செய்தார் அவர்களுடைய கருத்தில். அது மாதிரி ஒரு சில கருத்துக்கள் எனக்கு கொஞ்சம் அவங்களுடைய பார்வையில் அது சரியாக தோணுச்சு. வெள்ளி விதியார் பாடல்கள், சங்க காலத்தில் இருந்த வெள்ளி விதியார் பாடல்கள் பற்றி சொல்லும் பொழுது அவருடைய தன்னுடைய காதலை வந்து தன்னுடைய பாடல்களில் சொல்லியிருப்பார். அந்த காலகட்டத்துக்கு அது வந்து ஒரு பெரிய புரட்சிகரமான விஷயமா இருந்தது. பெண் வந்து வெளியிலே வர முடியாத காலகட்டத்தில் ஒரு பெண் தன்னுடைய உணர்வை காதலில் சொல்லும்போது அது புரட்சியான கருத்தாக இருந்தது. ஆனால் அம்மா அவர்களுடைய பார்வையில் அது ஒரு மிகச்சிறந்த பெண் எழுத்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? தன்னை முன்னிலைப்படுத்தாமல் அது கூட ஒரு ஆணின் காதலை சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க இல்லையா? ஆமாம், அவங்களுடைய காலகட்டத்தில் அது சிறப்பானதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, ஒக்கூர் மாசாத்தியாருடைய பாடல் தற்காலத்துக்கு அது பொருந்தாது தான் இல்லையா? கணவனையோ மகனையோ போருக்கு அனுப்பிட்டு அவள் போருக்கு போகாமல் வேற ஒரு குழந்தையே போருக்கு போச்சோன்னா அதை அப்போ பாடும் பொழுது அது வந்து நமக்கெல்லாம் அந்த வீரத்தினுடைய சிறப்பாக பேசப்பட்டது. அம்மா அவர்களுடைய பார்வையில் ரொம்ப அருமையாக அதையும் பதிவு செய்தார்கள். அது மாதிரி ஆண்டாள் காரைக்கால் அம்மையார் அவர்களுடைய பாடல்களையும் பற்றி பேசும்போது சொன்னாங்க, அவங்க வந்து பெண் அடிமைத்தனத்தை தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அவர்களுடைய பாடல்களில் அப்படிங்கிறதையும் பதிவு செய்தாங்க. உண்மையில் அது சிந்திச்சு பார்த்தா அப்படிப்பட்டதாக தான் இருக்குது. அப்போ பெண் சமத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்குது இப்பொழுது கூட அப்படின்னு சொல்லும் பொழுது பெண் வந்து அடக்குமுறை உடையவளாக தான் இப்போ கூட இருக்கிறா அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள்ல பதிவு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கும் ஒரு பெண் வந்து ஆணையோ விலக்கி வைப்பது பண்பாடு அல்ல அப்படிங்கிறதையும் ரொம்ப அருமையாக அவர்களுடைய கருத்துக்களில் பதிவு செஞ்சாங்க. இப்போ ஆணும் பெண்ணும் ஒருங்கிணைந்து வாழ்வது தான் ஒரு மிகச்சிறந்த சமூகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பதிவு செய்தாங்க. இப்போ பெண் எழுத்தில் மாற்று சிந்தனை உடையதாக நம்மளுடைய பெண் எழுத்துக்கள் எப்படியெல்லாம் முன்னெழுந்து வருகிறது என்பதையும் பதிவு செய்தாங்க. கவிஞர் வெண்ணிலா அவர்களுடைய கவிதைகளை கூட சொன்னாங்க நிறைய. அது மாதிரி இந்த பெண்கள் வந்து எப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞர்களையும் தன்னுடைய உணர்வுகளையும் பதிவு செய்தாங்க அப்படிங்கிறத கவிஞர் சல்மா அவர்களுடைய கவிதைகளையும் சொன்னாங்க. ஆர் நீலா அவங்களுடைய கவிதைகளில் சொன்னாங்க. அது மாதிரி கவிஞர் தாமரை அவர்களுடைய படைப்புகளை பற்றியும் மிகச்சிறந்த ஒரு உரையினை சொன்னார்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, அந்த மாணவர்களுக்கான ஒரு கருத்து பதிவு செய்தார்கள், ரொம்ப நல்லா இருந்தது. யார் யாரெல்லாம் சுயசாதியை உடைத்து விட்டு வெளியில் வருகிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த சமுதாயம் வந்து ஜாதியற்ற ஒரு மிகச்சிறந்த சமுதாயமாக அமையும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக பதிவு செய்தாங்க. உலகத்தமிழ் சங்கம் மதுரையின் சார்பில் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். இந்த நேரத்தில் அவர்களுடைய ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடித்தமான கவிதை, சுயம் அப்படின்ற தலைப்பில். அழுதழுது உலர்ந்த கண்கள்தான் இருந்தும் அருவியின் அசல் நான், எதை எழுத எதை உடுத்தவென அர்த்தமற்ற கற்பிதங்கள் என் ஓட்டத்திற்கில்லை, ஒரு துணை இல்லை என்ற பரிதாப குரல்களுக்கு தெரிவதில்லை என் சுயத்தின் சுதந்திரம், நான் படைப்பவள் என தெரிந்தும் எனக்கு அரணாய் இருப்பதென அரற்றுகின்றன முகமூடி அணைந்த முகங்கள், என் சுதந்திரம் என்பது எனக்கு மட்டுமே, நீ நுழைவதற்கான சமிக்கை அல்ல, தெரிந்துகொள், இது என் உடல் என் வாழ்வு வேலி தேவையற்றது, உங்கள் சுடு சொற்கள் ஒரு பொருட்டல்ல எனக்கு, நான் நெருப்பையே நெய்பவள். ரொம்ப அழகான கவிதை, ரொம்ப பிடித்தமான கவிதை. பெண்கிறவ ஆண் மட்டுமே அவன் வேலியாக நினைக்கிறதுல என்ன நான் பாதுகாக்க முடியும், யார் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான கவிதை. அம்மா அவர்களுடைய கவிதைகள் எல்லாம் படித்து பாருங்கள் மாணவ கண்மணிகள், ரொம்ப அருமையான கவிதைகளாக இருக்கும். அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். நன்றி அம்மா. நீங்களே பேசுகிறீங்களாம்மா? கேள்வி கேட்ட மாணவர்கள் வரலாம்ப்பா, மாணவர்களும் மாணவிகளும். அம்மா கையினால் உங்களுக்கு அவர்களுடைய கவிதை நூலை பரிசீலிக்க போகிறாங்க. கவிதை வாசித்தார் இல்லையா, ஆணவ கொலை குறித்து ரொம்ப அருமையான கவிதை.
மாணவர்களுக்கு ஏன் ஒரு கவிதை நூலை வாங்குவதற்கு இவ்வளவு தயக்கம்? மிக்க நன்றி அம்மா. எங்களது அழைப்பினை ஏற்று மதுரை காமராஜர் பல்கலைக்கழக கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். அவர்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். எங்களது அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய அது மாதிரி தமிழ் அமைப்பை சார்ந்தவர்களும் அது மாதிரி கவிஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். அடுத்த வாரம் புதன்கிழமை அன்று உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு தமிழ் கூடல் நிகழ்வு நடைபெற உள்ளது. முனைவர் ப. சிவராஜி ஐயா அவர்கள் தமிழே நீ ஒரு பூக்காடு என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தி சிறப்பிக்க இருக்கின்றார். எனவே உங்களுடைய நண்பர்களையும் அது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும் அழைத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधित रंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे काहे तब जय दादा जन गण